ஹாய்ண்ணா, வணக்கம். வணக்கம் தம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அழைப்பை ஏற்று நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தது ரொம்ப நன்றி. எங்களோட சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல், பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் என் ஃப்ரெண்டும் ஃபினான்ஸ் டாபிக் பற்றி பேசும்போது யூடியூப்பில் போயிட்டு ஃபினான்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு வர வீடியோ வந்து நீங்கள், பட்டு சார், ஆனந்த் சீனிவாசன் சார், அப்புறம் வந்து நம்ம ஃபினான்ஸ் வித் பூஷன் அவங்களாம் வருவாங்க. உங்களை பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நான் திரையில் பார்த்து இப்போ உங்க கூட நேரில் உட்காந்து பேசுகிறதே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. எல்லாருக்குமே உங்களோட ஜேர்னி வந்து தெரியும்ண்ணா. யூடியூப்பில் போய் பார்த்தாலே எல்லாருக்குமே உங்களோட ஜேர்னி தெரியும். 10 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 10 கோடி ரூபாய் கார்பஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வர அளவுக்கு நீங்கள் ஜென்ரேட் ஆகி ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் வந்து நான் பண்ணதுனால இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது நீ சொன்னீல தேங்க்யூ சொன்னீங்க, ஃபஸ்ட்டு நான் தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா யங்ஸ்டரோட பேசும்போது தான் என்னோடய ஆடியன்ஸு நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சதை இப்போ நிறைய சேனல்ஸ் கூப்பிட்றாங்க. நான் ஏன் உன்னோடது லோனு அந்த மாதிரிலாம் அண்டர் எஸ்டிமேட் யாரையும் பண்ணல. நீ கூப்பிட்டோன்னா நான் அக்செப்ட் பண்ணதோட காரணம் ஏன்னா உன்னோட வியூவர்ஸு உன்னோட பசங்க ஏஜில் இருப்பாங்க, ஜென்சி பசங்களாக இருக்கும். அப்போது நான் நினைக்கிற விஷயம் நான் ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறேன்ல, அது ஓன் த்ரூவில் ஓன் சேனல் வழியாக நடக்கிறதுனால ஐ எம் தேங்கிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ கம் டு த கொஷின். ஸோ என்னோடதில் நான் வந்து ஸ்மார்ட் மூவ் அந்த மாதிரி நான் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோடய புக்கு செகண்ட் ஹேண்ட் புக்கு தமிழில் போய் வாங்கினது தான். செகண்ட் ஹேண்ட் புக்கு தமிழில் போய் வாங்கினது. இன்றைக்கெலாம் நீங்கள் ஆடியோ இதெல்லாம் கேட்டுடுறீங்கல்ல, ஸ்பாட்டிஃபை என்னென்னமோ சொல்கிறீங்கல்ல, அன்றைக்கி எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று தேடுறோம், ஆனால் அன்றைக்கி யூடியூப்பும் கிடையாது, இவ்வளோ தூரம் பேசுகிறதும் கிடையாது. அப்போ நாங்கள் 90 கிட்ஸு அந்த ஓல்டு ஸ்கூலு என்ன பண்ணுவோம், புக்கு தான் படிப்போம். ஸோ நான் வந்து திருச்சியில் போய் செகண்ட் ஹேண்டில் போய் புக்கு வாங்கினேன்ல, அது ஒரு ஸ்மார்ட் மூவ். உண்மையாகவே நான் ரிச் டேட் புவர் டேடை தமிழில் வாங்கினது ஸ்மார்ட் மூவ் ஒன்று. அதுக்கப்புறம் லோனை இயர்லி க்ளோஸ் பண்ணது இட்ஸ் அ ஸ்மார்ட் மூவ். அதுக்கப்புறம் நான் கோல்டில் வந்து என்னை அறியாமலே நானே வந்து கோல்டை வாங்கிக்கிட்டே இருந்தேன், அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து 10 ரூபா மெக்கானிக்காக இருந்தேன். 10 ரூபா மெக்கானிக்கிலேருந்து அங்கேயே தான் இருக்கணும், மெக்கானிக்காக இருக்கணும்னு இல்லாமல் என்னோட படித்த பசங்களை எல்லாத்தையும் பார்த்து எனக்கு கொஞ்சம் அவங்கெல்லாம் பார்த்து என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்களேன்னு நினச்சி, அதை நினச்சி அவங்களோட வேகத்தில் ஓடணும்னு நினச்சி நானும் ஓடினேன். அது ஒரு ஸ்மார்ட் மூவ். இதுதான் என்னோடய ஸ்மார்ட் மூவ். அதாவது லைஃப்பில் இப்படியே இருக்காமல் அடுத்து என்ன பண்ணலான்னு நினச்சி போகிறத நீங்கள் வந்து ஸ்மார்ட் மூவ். அதுதான் எனக்கு அறியாமலே எனக்குள்ளே ஒரு வெறி. அதாவது நீ வந்து என்ன தான் வந்து ரப்பர் பந்து தண்ணிக்குள்ளே மூக்கினாலும் ரப்பர் பந்து வெளில தான் வரும். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து நீ வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணினாலும் அந்த ரொம்ப வெறி கொண்டு அந்த இதில் இதை செய்ய முடிக்கணும்னு அந்த மாதிரினா நானும் ரொம்ப அக்ரெசிவ். இப்போ நான் வந்துட்டு இப்போ நார்மலாக பேசலாம் கிடையாது, நான் கிடையாது. அப்படி ஒரு 20 வயசில் என்ன பேசிகிட்டு இருந்தேன், நான் என்ன இங்கிட்டு கூச்சி அங்கிட்டு கூச்சி அப்படி ஓவர் அக்ரெசிவான ஆள் நான். ஆனால் அந்த அக்ரெசிவ் நான் எங்கே காமிச்சேன்னா வேலையில், கேரியரில், ஸ்கில்ஸில் அடுத்தடுத்து காமிச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் அந்த ஒரு கட்டத்தில் நான் மெக்கானிக்கல்லேருந்து வெளியில் போய் அடுத்தடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணிச்சு. எது, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் இல்லை எனக்கு நல்லா தெரியும், இது நான் இல்லை, நான் வேறு ஏதோ அப்படின்னு நினச்சி தேடிக்கிட்டே இருந்தேன். அதுதான் அந்த தேடுதல். எனக்கு வந்து 28 வயசு ஆகுது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு 28, 30, 31, 20 அப்படி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2025 வந்து இதுதான் வந்து இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் அப்படி பண்ணியிருப்பீங்கன்னா இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பரவாயில்ல, 28ங்கிறிய, நான்லாம் ஸ்டார்ட் பண்ணது 28 ஸ்டார்ட்டே பண்ணலையே, புரியுதா? ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும், அதுதான் யாரும் சொல்லலைங்கிறேன். நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் உன்னை நல்லா படின்னு உங்கள் அப்பா சொல்லியிருப்பார், என்னையை நல்லா படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, என் டீச்சர் வந்து நல்லா படின்னு சொல்லியிருந்திருப்பார், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே நீ பணக்காரன் ஆகுன்னு யாருமே சொல்லலை. கரெக்டாக? இப்போ 28 வயசு நீ கேட்ட கேள்வி, ஒருவேளை நான் 28 வயசு தான் இருக்குன்னா என்னோட 60% சேலரியை நான் டைரெக்டாக மார்க்கெட் லிங்க்டு ஏதாவது ப்ராடக்ட்டில் போட்டுருவேன். ஒன்று ஸ்டாக்லன்னு சொல்ல முடியாது, ஸ்டாக்கில் 20% வச்சுப்பேன். 28 வயசு தானே, ஸ்டாக்கில் ஒரு 30% வச்சுப்பேன். மீதி எல்லாத்துலேயும் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் அக்ரெசிவாக நான் இறங்கிடுவேன். 28 வயசாக இருந்தால் அக்ரெசிவாக இறங்கினா 60%, 40% என்னோட தின தேவைகளுக்கு, வீட்டுக்கு தேவையானது. ஒருவேளை எனக்கு திருமணம் ஆயிருக்கும், 28னா திருமணம் ஆயிருக்கும், திருமணத்தை மனைவிக்கிட்ட சொல்லிவிட்டு ஒருவேளை அவங்களோட சேலரி இருக்குனாக்க ஒரு சேல்ரி ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டு,
என்னோடதுல 60%. ஸோ 1.6% டைரெக்டாக அதாவது 2 பேருமே சேர்ந்து பண்ணணும். 2 பேரும் பண்ணியிருந்தாலும் நான் தான் சொல்கிறேன், ஒரு ஆளோட சம்பளம் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்னோட சேலரியில் 60% இன்வெஸ்ட்மெண்ட்டு, 40% என் குடும்பத்தை நடத்திட்டு மீதி அடுத்த 20 வருஷம் ஐ கீப் இன்வெஸ்ட். அதான் பண்ணியிருப்பேன் நான். ஏன்னா வயசு 28 ஆகிடுச்சு. 28 ஆகிடுச்சு. இப்போ நான் யோசிக்கிறேன், 28 எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தோம், 1ஓ 2ஓ பிறக்கும். அதுங்களோட திருமணம், அதுங்களோட உயர்கல்வி, ரைட்டா, அதுக்கப்புறம் எங்களோட ரிட்டையர்மெண்ட்டு, இதெல்லாம் எனக்கு வேணும்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 6-7 கோடி வேணும். எனக்கு 6-7 கோடி எனக்கு வேணும்னா இன்றைக்கி இருக்கிற பண வீக்கத்துக்கு 6 கோடி 7 கோடினா, இன்றைக்கி நான் 6 கோடி 7 கோடிங்கன்னா அன்றைக்கி 4 கோடியாக தான் இருக்கும். அப்போ நான் 7 கோடிக்கு எய்ம் பண்ணி நான் பண்ணேன்னா ஐ வில் லேண்ட் இன் 4 crore. 4 crore நான் பண்ணால் தான் என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஜன்னல் வெளியே ஓப்பன் பண்ணேன்னா கடலை பார்த்துட்டு காஃபி சாப்பிட முடியும். அதுதான் இப்போ பிக்னஸ் வந்து அவங்க தைரியமாக போடுறாங்க. பட் ஆனால் அந்த தைரியம் வந்து மார்க்கெட் சல்லுன்னு இறங்கும் போது அந்த தைரியம் இல்லை, பயந்துடுறாங்க. அப்போ வந்து எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கணும்? அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முதலீட்டாளராக என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, இதான் ரிச் மைண்ட் செட்டுமோ. பயந்துட்டேன்னா இட் இஸ் அ புவர் மைண்ட் செட். ரிச் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு பொருளோட விலை கம்மியாகுது, அதான் மார்க்கெட் கிராஷ். பொருளோட விலை கம்மியாகுதும் போது ஹாப்பியாக இருக்கணும். என்னைக்கெல்லாம் மார்க்கெட்டில் பிளட் பாத் நடக்குதோ யூ வாண்ட் டு பி ஹாப்பி. அதுதான் வாரன் பஃபட் சொல்கிறார், வென் அதர்ஸ் ஆர் கிரீடி யூ ஷுட் பி ஃபியர், வென் யூ ஆர் அதர்ஸ் ஆர் ஃபியர் யூ ஷுட் பி கிரீடி. அப்போ எல்லாம் பயந்துட்டு விற்பான். அப்போ நீ என்ன பண்ணணும்? பயந்துட்டு விற்கும்போது ஹாப்பியாக ரிசீவ் பண்ணணும், வாங்கணும். கோவிடில் என்னோடய போர்ட்ஃபோலியோ 45% காலி. ஓகே, ஹார்ட் பீட்லாம் அப்படியே அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிட்டு. நீ என்ன ஏண்டா லூஸாடா, நீ இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு மைனஸில் இவ்வளோ இருக்குது, நீ என்ன உட்காந்துருக்க? அதான் இப்போ கர்ஃப்யூலாம் போட்டாச்சு, எதுவும் போட்டாச்சு, வேர்ல்டே எங்களை விற்றுட்டு போவியா? நான் எனக்கு தெரியும், இந்தியா மேலே எனக்கு நம்பிக்கை தெரியும். இந்தியா டெஃபினட்டாக வளரும். மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பல தொழுநோயாக இருக்கட்டும், காலராவாக இருக்கட்டும், இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். இதெல்லாம் நான் சொல்லும்போது என்னை பார்த்து சிரித்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் இல்லை 45% அதுக்கு நீ எவனா விடுவானு. ஆனால் அடுத்த 6வது மாதம் எங்கே விட்டோமோ அதோட 3 மடங்கு ஜம்ப் ஆச்சு. அப்போ தான் என்னை எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை மீட் பண்ணாங்க. ஏய் எப்பட்றா அது, நீ மட்டும் எப்பட்றா விற்காமல் இருந்த அப்படின்னாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ அந்த மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ரிச் மைண்ட் செட்டில் இருக்கணும். அதாவது உன் கோல் ஷுட் பி லாங் டேர்மாக இருக்கணுமே தவிர நாளைக்கு நாளானைக்குன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா லாங் டேர்மாக போகும்போது பல ட்ராப் விழுகும், கிராஷ் விழுகும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த லாங் டேர்ம் மைண்ட் செட்டில் என்ன நினைப்பான், இன்றைக்கி விழுகுது நாளைக்கு ஏறிடும், அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடணும். இன்றைக்கி இறங்குது, ஐயோ நாளைக்கு என்ன ஆகிடும், நாளைக்கு நான் ஏன் எதிர்பார்க்குறேன், நான் என்னோட 10 வருஷம் இருக்குது, அந்த 10வது வருஷத்தில் என்ன நடக்கும் தானே யோசிக்கணும். ஸோ நத்திங் டு வரி. பொறுமையே பெருமை அந்த மாதிரி. அவ்வளோதான், ஜஸ்ட்டு பேஷன்ஸ். அதான் சொல்கிறேன், பேஷன்ஸாக எவன் இருக்கானோ அவன் தான் வின்னர். இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் வந்து சின்ன வயசுலேருந்து எஜுகேஷன் படிடான்னு ஒரு காலகட்டத்தில் 10, 15, 20 படிடான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்போ அந்த காலகட்டத்தில் சொன்னதை இன்வெஸ்ட் பண்ணுடா, சேர்த்து வைடா அப்படி தான் அந்த காலகட்டத்தில் சொல்லலை. இன் தமிழ்நாடு 99% ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் புவர் பேரண்ட்ஸ். ஐ மீன் புவர் டேட்ஸ். ரிச் டேட் புவர் டேட்டில் சொல்கிறாரு தெரியுமா? புவர் டேட். நம்ம அப்பா, என் அப்பா, உங்கள் அப்பா, கேமராமேனோட அப்பா, அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அப்பா, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, படி படி படி, படிச்சுட்டு வேலை பாரு. வேலை பார்த்தா என்ன பண்ண முடியும்? வேலை பார்த்து வர சம்பளத்தில் உன்னோட வயிற்று ரொப்ப முடியும், பணக்காரன் ஆக முடியாது. புரியுதா? அப்போது யாரும் பணக்காரனாகனு யாருமே சொல்லலையே. படி, சரி படிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டேன். எல்லோரும் லோன் தானே வாங்குகிறோம். எல்லாம் போய்ட்டான், அசெஞ்சர் போய்ட்டான், ஒருத்தன் கூகுளில் போய்ட்டான், எல்லாம் போய்ட்டான், எல்லாம் வாங்கிட்டான். சொந்த வீடு வாங்கினா லோன் தானே போகிறோம். அப்போது பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, படின்னு சொன்னாங்க. கரெக்டு, கல்வி தான் முக்கியம். அந்த கல்வியோட அடுத்து செல்வமும் ரொம்ப முக்கியம். அந்த செல்வத்தை பண்ணுறதுக்கு இங்கே யாருமே சொல்லித்தரல. அதுதான் சொல்கிறேன், ஒரு புவர் மைண்ட் செட்டோட பேரண்ட்ஸ் தான் நம்ம பேரண்ட்ஸ். இப்போ இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், உண்மைதான், படிக்கணும் கல்வி. அதுக்கடுத்து செல்வத்தை நோக்கி பண்ணணும்னா என்னன்னா, இயர்லியே 21 வயசுலேருந்து நீ இன்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். அது பாடத்திட்டத்தில் வந்தால் தான் தெரியும் அதெல்லாம். ஏன்னா நம்ம எஜுகேஷன்லேயே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஃபினான்ஸ் என்ன ரூல் பண்ணிக்கிட்டே இருக்குது, சின்ன வயசுலேருந்தோ வயசானதுக்கப்புறம். அதை வந்து நான் ஸ்கூல்லேருந்தே நான் எப்படி, இப்போ ஜென்சி பசங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஸ்கூல்லேருந்தே நான் அதை எப்படி கற்றுக்கணும்? இப்போது ஜென்சி பசங்க வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க.
அது வந்து அவங்க அப்பா அம்மா ஜென்சி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணணும்? அதாவது ஈவன் பேரண்ட்ஸ் சொன்னால் கூட இவங்கெல்லாம் கேட்பாங்களான்னு எனக்கு தெரில, டவுட்டு தான். பேரண்ட்ஸ் பண்ணாலே கலாச்சிட்டு விட்ருவானுங்க. இப்போ பூமர்னு சொல்கிற மாதிரி பூமர்ஸ் என்ன இப்போ என்னையே சொல்லுவாங்க, பூமர் அங்கிள் சொல்லிட்டாருப்பா கேடிஎம் பைக்கெலாம் வாங்கக்கூடாதுன்ட்டாருப்பா. என்னப்பா என்கிட்ட நான் கூட ஒரு கேடிஎம் பற்றி என்னோட ஷார்ட்ஸ் நான் ஒன்று போட்டிருந்தேன். அது கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இந்த வயசில் கேடிஎம் ஓட்டாமல் உங்கள் வயசில் ஓட்ட முடியும். என் வயசில் நான் கேடிஎம் ஓட்ட மாட்டேன், நான் ப்ரைவேட் ஜெட் வச்சுருப்பேன். நான் கேடிஎம் ஓட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். கேடிஎம் இந்த வயசில் வேறு வழி இல்லை. நீ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணினா பெருசாக ஒன்று காத்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்றே ஒன்று தான், ஸ்டார்ட் இயர்லி கீப் லாங். அது பண்ணோம்னா பெருசாக வரும். ஓகே, உன்னோட கேள்விக்கு அப்போ என்ன பண்ணால், ஒன்று நம்மளோட எஜுகேஷனில் இப்போது 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க திருக்குறளில் 5 வயசு புள்ளியும் கற்க கசடன்னு படிக்க வச்சுட்டாங்க. எப்படி வந்துச்சு? 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வியில் கொண்டாடுறோம்ல, அது மாதிரி கல்வியில் ஆரம்ப கல்வியிலேருந்து 3வது 4வதுலேருந்து முதலீடுனா என்ன, பணம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 10% டாப்பிக்கில் இருக்கணும். அதாவது மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் போதாது, அதை எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றது. அதான் சொல்கிறேனே, நான் சைன் டீட்டா காஸ்ட் டீட்டாலாம் போட்டேன், 100லாம் எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 100க்கு 100 10th. நான் 10th ஃபெயிலு. நான் 10th ஃபெயிலு. என்னோடய பேப்பரை பார்க்கும்போது 10th எல்லோரும் தேடுறாங்க, எல்லாரோட நம்பர் இருக்குது, என் நம்பர் இல்லை. 18 பேர் நாங்கள் மொத்தம், எல்லோரும் தேடுறாங்க. ஆனால் எனக்கு தெரியும், அன்றைக்கி பேப்பரை பார்க்கும்போது தெரியும் நான் ஃபெயிலுங்க, என் மனசுக்குள்ளே தெரியுது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தானே, எல்லாம் ஓகே தான், ஓகே தான், ஓகே தான், இது ஜாலியாக போகிறோம். பார்க்கும்போது நம்பர் இல்லை. இன்றைக்கி அதில் 100க்கு 100 எடுத்தவனும் இன்றைக்கி ஹி கெனாட் பி மில்லினியர். ஏன் பணக்காரனாகலை? 100க்கு 100 எடுத்துட்டான், ஏன் பணக்காரனாகலை? ஸோ நீ படித்த கல்வி உனக்கு சர்டிஃபிகேட்டை தருமே தவிர உனக்கு பணக்காரனாக்காது. பணக்காரனாகனா என்ன அர்த்தம்? நல்ல வேலைக்கு போகிற, ரைட்டுப்பா, சரி சார் படிச்சுட்டேன், நல்ல வேலைக்கு போயிட்டேன், சரி நல்ல வேலைக்கு போயிட்டேன், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணுறேன், அப்பையும் பண்ண முடியாது. ஸோ சேலரியும் வேணும், கல்வியும் வேணும், முதலீடும் பண்ணணும், பணவீக்கத்தையும் நான் பீட் பண்ணணும், இன்ஃப்ளேஷனையும் உடைக்கணும். உடைச்சா மட்டும்தான் இங்கே ஸ்டாண்ட் பண்ணி மில்லியனர் ஆக முடியும். நமக்கு அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, உழைச்சி பண்ணு, உழைச்சி சம்பாதி. இப்போ நான் கூட சொல்லும்போது கூட உட்காந்து சம்பாதிக்கணும்னு சொல்லும்போது கூட சில பேர் சொல்லுவாங்க, இவர் என்னப்பா உட்காந்து சம்பாதிக்கிறேன். தம்பி, உட்காந்து தான் சம்பாதிக்கணும். ஒரு வயசுக்கு மேலே எத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டே இருப்பேன், ஒரு ரெஸ்ட்டே கிடையாதா மனுஷனுக்கு? கல்யாணம் பண்ணுவேன், உன் பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், பேரன் பிறக்கும், அந்த பேர பிள்ளைக்கு காது குத்து வரையும் உட்காந்துருப்போம். எப்போ தான் நம்ம என்ஜாய் பண்ணுறது? ஸோ இந்த சர்க்கியூட் இருக்குல்ல, இந்த சர்க்கியூட்டை we need to break. தமிழ் சமுதாயம் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கியூட்டை உடைக்கணும். குழந்தை பெற்றுட்ட, படிக்க வச்சுட்ட, கல்யாணம் பண்ணிட்டோம், முடிஞ்சு, உனக்கு எனக்கு முடிஞ்சு. அப்பப்போ கூப்பிடுவா. ஆனால் எனக்கு இப்போது ஐ வாண்ட் டு பி இன் த ஹோம். நான் ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்த 40 வருஷம் நான் வீட்டில் உட்காரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு இன்கம் வேணும். அந்த இன்கம் வேணும்னா என்ன பண்ணணும்? நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டி விடும்போது ஃபோனை காட்டி வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் பார்த்து ஊட்டி விடுவாங்க. அது பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து அதே ஃபோனில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம பேசுறதுலாம் கூட அதை வந்து ஏன் ஜென்சி ஆடியன்ஸ் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலாம்? அதாவது உன்னை கவர்ச்சிகரமாக ஏதாவது சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். உடனடியாக நாளைக்கு உங்கள் பணம் 100 ரூபாய் 1000 ரூபாய் ஆகுன்னா உடனே பார்த்துருவான். லிங்க் ஒன்று கொடுத்து நான் உடனே அந்த லிங்க்கை தட்டி உடனே 1000 ரூபா அனுப்பி போண்டி ஆகிறதுக்கு அவன் ரெடி. லாங் டேர்மாக ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்க, அவனால் ஏற்றுக்க முடியாது. அவனுக்கு என்னென்னா குயிக் மணி மைண்ட் எப்படி ஆகிடுச்சு, ஷார்ட்ஸு வீடியோலேருந்து ஷார்ட்ஸ் போயிடுச்சு. நாங்களாம் நீங்கள் 50 ஓவரை உட்காந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியா கேம் விளையாடும், நாங்கள் 4:30 மணிக்கு உட்காந்து பார்ப்போம். ஸ்டீவா ஸ்டீவா விளையாடுவான், அவன் கேப்டன், ஆஸ்திரேலியன் கேப்டன் ஸ்டீவா. அவன் எப்படி ப்ளே பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் 4:30க்கு அலாரத்தை வச்சுட்டு காலைல சொட்டரை போட்டு இப்படி உட்காந்துருப்போம் அந்த டிவியில், பழைய டிவியில். நான் அவ்வளோ டெஸ்ட்டு நான் உட்காந்துப்பேன். இன்றைக்கி டெஸ்ட்டை யாராவது உட்காந்து பார்ப்பீங்களா? ஜென்சி 6 மணி நேரம் பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன். 10 ஓவரில் போட்டு முடிச்சுட்டு போவியா? சும்மா பிடிச்சா 50 ஓவர்னு சும்மா பந்தை போட்டு பொறுக்கி போட்டு விட்டுருங்க போங்க. ஸோ எல்லாம் ஷார்ட்ஸுக்கு வந்துடுச்சு, எல்லாம் சிம்பிளாகிடுச்சு. எதாக இருந்தாலும் 10 செகண்டில் முடிக்கணும். ஃபுட்டு ஆர்டர் போட்டால் 10 நிமிஷத்தில் வந்துடணும், எல்லாம் 10 நிமிஷத்தில் வந்துடணும். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணணும், எனக்கு சம்பளம் அதிகமாக இருக்கணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கணும்டா அப்படிங்கும்போது என்னன்னா அவனால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நல்ல விஷயத்த உடனடியாக ஏற்றுக்கிற தன்மை அது எப்போ வரணும், மெச்சூர்டி ஆனால் தான் வர முடியும். இதை கேட்டுட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்து என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, என் பசங்களாம் வந்து சம்பாதிச்சு என்கிட்ட காசு கொடுக்குறான், அது போதும் எனக்கு, நான் வந்து என் பையன் அதெல்லாம் அவன் 20 வருஷம் கழித்து பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறது? பேரண்ட்ஸ் ஒரு வேளை உங்கள் பையன் ஏர்ன் பண்ணி, உங்கள் பையன் நல்ல பையங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு நான் மெக்கானிக் ஷெட்லேருந்து போவேன், இப்போ த்ரோபி தினமும் எங்கள் அம்மாவோட கிச்சனில் போய் வைப்பேன், எங்கள் அம்மா எடுத்து வச்சுப்பாங்க. நான் நல்ல பையனாக தான் இருந்தேன். சரி நல்ல பையனாக இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு போகுது. ஆனால்
இன்றைக்கி சம்பாதிக்கிறோம்ல, உங்கள் அம்மாட்ட கொடுக்குறீங்கள, உங்கள் அம்மா திங்க் பண்ணணும், ஓகே என் பையன் இதை கொடுத்துட்டான், அடுத்து அவன் காலில் அவன் நிற்கிறதுக்கு வேலையிலேருந்து வருது, பணம் வருது, சம்பளம் வருது, அவன் எனக்கு கொடுக்குறான் கரெக்டு. ஆனால் என்னோடய ரிட்டைர்மெண்ட்டு அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் பசங்க எல்லோரும் இன்றைக்கி நல்ல பசங்க தான், சம்பளத்தெல்லாம் கொடுக்குறாங்க, அம்மாவுக்கு கொடுக்குறானுங்க. எத்தனை சதவீதம்? 60% பேர் கொடுக்குறாங்க. உண்மை. ஏன்னா நம்ம பசங்க, தமிழ் பசங்க நல்ல பசங்க, சம்பளத்தை போய் கொடுத்துருவான். ஏன்னா ஒரு இன்னோசென்ட்டாக போய்ட்டு அம்மாட்டாயமா இந்தம்மா இவ்வளோ இருக்குமா, நான் எல்லா பசங்களும் நான் கேட்டிருக்கேன். 60% பேர் சம்பளத்தை போய் கொடுத்தது அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே தான் கொடுத்துருக்கான். முதல்ல 2 வருஷம் அதில் அவன் எமோஷனலாக திருப்தி ஆகிறான். அப்போ ஏன்னா அம்மா நம்மளை படிக்க வச்சாங்க, அதனால் போய் திருப்பி ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அவன் போய் திருப்பி கொடுக்குறான். தட் இஸ் குட், நான் அதை சொல்ல வரல. ஆனால் ஒரு லாங்காக நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, நீ பணக்காரன் ஆகணும்னு சொன்னீங்கன்னா நம்மளை மேலைங்களையும் பார்ப்பாங்க. ஏன்னா ரிச் ஆகிறத பற்றி பேசுகிறாரு, என்னப்பா அது? ஏன்னா இங்கே பணக்காரன் ஆகணுங்கிறதே கூட தப்பாக யாரோ சொல்லி வச்சுருக்குறாங்க. நீ பணக்காரன் ஆகணும்னு சொல்லி வச்சுக்கோங்க, நம்மளே எப்படியே பார்ப்போம், பணக்காரனா ஏதோ தப்பாக சொல்ல போகிறானே. கிடையாது, நீ ரிச் ஆகணுங்கிற மைண்ட் செட்டே முதல்ல ஒரு நல்ல மைண்ட் செட், சூப்பர் மைண்ட் செட்டு. அதை சொன்னாலே சில பேர் சொல்லுவாங்க, பணக்காரனாகி எல்லாத்துக்கும் பணக்காரன். ஸோ அதை ஒரு தத்துவ ரீதியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கிண்டல் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணிவிடுவான். ஆனால் அந்த 50 வயசில் தான் அவனுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்ல வந்தோன்னு. அது ஆனால் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், 50 வயசில் போய் அடிபட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போவே நீ கீப் இன்வெஸ்ட். எதுவுமே இல்லை, சிம்பிளாக இன்வெஸ்ட் தானே பண்ண சொல்கிறோம். சரி, இப்போ ரிச்சுன்னு சொல்கிறீங்களா, இந்த ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போது ரிச்சுங்கிறது வந்து எப்படின்னா, நீ வந்து உனக்கு உன்னோட அடுத்த தலைமுறைக்குரிய பணம் உங்ககிட்ட இருக்குது. ரிச்சு உங்ககிட்ட வந்து ஒரு ரிச் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ரிச் மைண்ட் செட்னா, நீ ஃபேஸ்புக்கு அவனோட சிஓலாம் பார்த்துருக்கியா, ஒரு கருப்பு கலர் டிஷர்ட் தான் போட்டிருப்பானுங்க. ரிச் ஒரே டிஷர்ட் தான். ரிச் மைண்ட் செட். ரிச் மைண்ட் செட் என்னென்னா உயர்ந்த. ரிச்சுன்னா என்ன? உயர்ந்த, அதானே தமிழில் உயர்ந்த பணம். அதாவது உயர்ந்தனா எதில்? செல்வத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் உயர்ந்த. ரிச்சுன்னா என்னென்னா ஒரே ஒரு டிஷர்ட்டு, அவர் ரிச்சு. ஏன் ரிச்சுன்னா கோட்டை போட்டுக்கிட்டு லெதர் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு காட்டணும் இல்லை, அது ரிச்சு. வெல்த்துங்கிறது எப்படின்னா வாட் யூ ஹாவ் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட். ரிச் மைண்ட் செட், வாட் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் டு த அதர்ஸ், தட் இஸ் ரிச் மைண்ட் செட். வாட் வெல்த் மீன்ஸ் வாட் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட், வாட் இஸ் யுவர் அசட், தட் இஸ் வெல்த். நான் எனக்கு மாதம் 20,000 30,000 சம்பளம் வாங்குகிறேன். நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு முக்கியம்? நான் எங்கே போய் போடணும் எமர்ஜென்சி? மொதல் பே அவுட்லேருந்தே ஒரு தம்ரூல் ஒன்றே ஒன்று தான். மொதல் பே அவுட், உன் சேலரி பே அவுட் என்றைக்கு வருதோ, உன் பே அவுட் என்றைக்கு வருதோ அன்னையிலேருந்தே எங்கே போடணும்னு தானே கேட்டேன். நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் தானே கேட்குறேன். முதல்ல சொல்கிற மாதிரி நம்மளோட கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்குன்னா, மொதல் சம்பளம் வந்தோடனே பிஎஃப்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக போய்டும். ஆனால் அந்த பிஎஃப் யாருமே கவனிக்க மாட்டோம். நல்லா கவனிக்கணும். இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆடியன்ஸ் சொல்கிறேன், அவங்கவுங்க பிஎஃப்பை போய் செக் பண்ணிப்பார். 30 வருஷம் 20 வருஷம் பிஎஃப்பை கண்டுக்காமல் விட்டவங்க எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் 30 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஏன்? பிஎஃப்பை 400 ரூபா 500 ரூபா 600 ரூபான்னு பிடிப்பாங்க. ஆனால் அது தெரியாது. அப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்குன்னா, உன்னோட சம்பளம் தொடங்கின மொதல் மாதத்துலேயே பிஎஃப் எடுத்துருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இவனுக்கு ஏதாவது பண்ணணும், இவனுக்கு பென்ஷனுக்கு ஏதாவது பண்ணணும், அது கவர்மெண்ட் அதோட வேலையை பண்ணிடுச்சு. ஓ வேலை என்ன? அப்போது மந்தமா சம்பளத்தை வாங்கினோமா எல்லாத்தையும் செலவழிச்சோமான்னு இல்லாமல் 1000 ரூபாய், எவ்வளோ? 1000 ரூபாய் தான். 1000 ரூபாயை ஏதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். டிமேட்டுக்கு என்ன வேணும்? ஒரு பேன் கார்டு வேணும், ஒரு ஆதார் கார்டு வேணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சிம் கார்டு ஆதார் பேனோட ஜாயிண்ட் ஆகிடணும். முடிஞ்சிச்சா? இதை பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும். அடுத்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 ஹவர் ஆகும். 300 ரூபாய்க்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் 50 கம்பெனி நிறுவனங்கள், அதாவது இந்த எக்கனாமி இருக்குல்ல, இந்தியாவோட எக்கனாமி ஜிடிபி சொல்கிறோம்ல, அந்த ஜிடிபி எதை குறிக்குதுன்னா முதல் 50 கம்பெனி தான் குறிக்குது. இங்கிலாண்டில் இருக்க ஜிடிபி அங்கே இருக்கிற முதல் 100 கம்பெனி தான் குறிக்குது. யூஎஸில் இருக்க ஜிடிபி அதில் இருக்கிற 100 கம்பெனி தான் குறிக்குது. அப்போது எக்கனாமி நாடே முன்னேறது எதெல்லாம்னா அந்த முதல் 50 கம்பெனியில் தான். அந்த 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடு, அவ்வளோதான். நீ போடுற சட்டை, நீ போடுற பேஸ்ட்டு, நீ போடுற செப்பல், எலக்ட்ரிக்கல் எல்லாமே இட் இஸ் லிஸ்டட் கம்பெனிஸ். அவன் வளரும்போது அவனோட சேர்ந்து வளர்ந்துரு. நீ ஒரு முதலீட்டாளராக மாறணும். எப்படி? நான் ஒரு முதலீட்டாளராக மாறணும். எப்படி? இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இந்த பிஸ்னஸ் வளரும் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸில் நான் சொல்கிற ஸ்டாக்கு சொல்கிறேன். 21 வயசு பையனுக்கு சூப்பராக பண்ணலாம். ஸ்டாக்கு போய்க்க தப்பே கிடையாது. நல்ல ஸ்க்ரீனரில் பார்த்துட்டு ஸ்டாக்கு போய்க்க.
20% ஸ்டாக்கில் வச்சுக்க, மீதி 80% ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போய்டு. 1000 ரூபாய்க்கு நான் சொல்கிறேன், வெறும் 1000 ரூபா. ஜஸ்ட் ஹோல்ட் ஃபார் 30 years, யூ வில் ஹாவ் 1 crore இன் யுவர் அக்கௌண்ட். சிம்பிள், அவ்வளோதான். இப்போது என் பேரண்ட்ஸ்லாம் வந்து நான் வேலைக்கு சேர்ந்த நாள் என் மேலே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ நான் எப்படி வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணோம், என் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணோம். வெரி குட். உன்னோட சம்பளத்தில் முதல் ஆரம்பத்தில் பண்ணினா 1000 ரூபாயோட நீ தப்பிச்ச. 1000 ரூபாயோட நீ தப்பிச்ச. நீ அதை ஆரம்பிக்கலைன்னா 30 வயசில் 20,000 போட்டால் கூட 1 கோடி எடுக்க முடியாது. ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் நான் கூட அந்த ஸ்னாப்ஷாட்டை கொடுக்குறேன், இங்கே டிஸ்பிளே பண்ணு. 1000 ரூபாயை நான் ஸ்மால் கேப்பில் 30 வருஷம் போட்டிருக்கேன்னா இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம், 30 வருஷம் போட்டிருக்கேன், 1 கோடி ரூபா எனக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போது அதே 10 வருஷத்தில் நான் 20,000 போடுறேன், ரீச் ஆக முடியலையே. காலங்கள் தான் இங்கே முக்கியம், நேரத்துக்கு தான் இங்கே மரியாதையை தவிர பணத்துக்கு இல்லை. அதுதான் சொல்கிறேன், லாங் டர்மாக நீ லாங் டிரைவ் நீ கொடுக்கும் பொழுது 1000 ரூபாய் செனாப் ஃபார் மேக் 1 crore. ஆனால் நீ 30 வயசில் போய்ட்டு நீ 20,000 ரூபா மாதம் போட்டாலும் 1 நாளைக்கு எடுக்க முடியாது 10 வருஷத்தில். அப்போ என்ன அர்த்தம்? நீ சொன்ன பாரு, குடும்பத்தையும் நான் எப்படி நடத்துறது, எது நடத்துறது? 1000 ரூபா போட முடியாதா? 1000 ரூபா நீ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற. சில பேர் 1.5 லட்சம் வாங்குறான். சில பேர் ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்க, ஆட்டோ டிரைவர் 6000 சம்பாதிக்கிறாரு. அந்த 6000த்தில் கூட 500 ஆட்டோ டிரைவர் கூட அது பண்ணிடுவார்ப்பா. ஆனால் இந்த பசங்க இருக்கிறானுங்களே புது பசங்க, ஐயோ அந்த கார்டு, ஸ்வைப்பு கார்டு, அந்த கார்டு. ஒரு லேடி அன்றைக்கி கேட்டேன், 16 ரீசார்ஜ். எதுக்கு 16 ரீசார்ஜ்? ஏதோ சொன்னிச்சு, 16 சப்ஸ்கிரிப்ஷனா? 16 சப்ஸ்கிரிப்ஷனு, 6 கிரெடிட் கார்டு, வயசு வந்து 28 அந்த பொண்ணுக்கு. அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுற்றிருச்சு. என்னம்மா பண்ணுற, என்னம்மா எவ்வளோம்மா? 15,000 சேவ் பண்ணுறேன். எவ்வளோம்மா டேக்கும்? 3 lakhs சென்னை மந்த்லி டேக்கும் 3 லட்சம், மாதம் 14,000 ரூபா சேவிங்ஸு. கார் இஎம்ஐ, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு 10% கூட இல்லை, வீடு இஎம்ஐ, லேண்ட் வாங்கியிருக்க இஎம்ஐ, பர்சனல் லோனு, கோல்டு எடுத்து அடமானம் வச்சாச்சு. எதுக்கு? ஏன்டா 3 லட்சம் உங்கள் அப்பா கொடுத்த கல்வி கொடுத்துட்டாரு, செல்வத்தை கம்பெனி கொடுத்துருச்சு, இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதானே? எப்படி போய் எங்கே போய் லாக் பண்ணுமோ எல்லாம் அதை பண்ணுறது. ஏன்னா கிரீடி, ஃபேக் ரிச். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சுற்றி இருக்க பசங்களாம் வந்து பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, ஃபோன் வாங்குறாங்க, ட்ரிப்பெலாம் போகிறாங்க. இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் நான் வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ணுறேன்? என்ஜாய் பண்ணணும் தான். நானே திரும்ப சொல்கிறேன், உன் வயசுக்கு என்னென்ன என்ஜாய் பண்ணுவோம் பண்ணணும். ஒரு தடவை ட்ரிப்பு போகிறதுனால எனக்கு 1 லட்சம் செலவோ, நான் ஒரு தடவை பார்ட்டிக்கு போகிறதுனால செலவோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பார்ட்டிக்கு போக சில சமயம் நீ ஸ்பெண்ட் பண்ணுவோம், சில சமயம் உன் ஃப்ரெண்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம், ரைட்? ஆல்வேஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஸ்பெண்ட், ரைட்? whenever there is a expenditure that is acceptable. அதாவது உன் சம்பளத்தில் மாதம் 3% இந்த மாதிரி கல்ச்சுரல் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவழிக்கும். 3%, 97% இருக்குது. அதில் உன்னோட மாத செலவுகள் எல்லாம் சரி 30%, ரைட்டா? 30 + 1 33. மீதி இருக்கிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் இஎம்ஐ எடுத்துவிட்டு இஎம்ஐயில் கட்டிவிட்டு அதில் எனக்கு 40% போதும்னு சொல்லக்கூடாது. அப்போ எல்லாருமே 21 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் எவ்ரிபடி கேன் பி ரீச். நான் சொல்கிறேன், பணக்காரனாகிறது ஈஸி. ஒன்று தெரியுமா ஒரு சீக்ரெட்டு? முதல் 1 கோடி தான் கஷ்டம், தெரியுமா? முதல் 1 கோடி மட்டும்தான் பிளட்டி இடியட், வெரி கஷ்டம். அடுத்த 2வது கோடி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காலில் வந்து விழுகும். 3வது கோடி ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படி? முதல் 1 கோடிக்கு மட்டும்தான் யூ நீட் டைம். 2வது கோடி நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதில் பாதி, 3வது கோடி அந்த பாதியில் அடுத்து பாதி. அது எப்படி ஒர்க் ஆகுது? காம்பவுண்ட் பணம். முதல் 1 crore மட்டும்தான் கஷ்டம். அந்த 1 crore மட்டும் நீ பிடிச்சிட்டின்னா அடுத்து 100 கோடி வரையும் அது பாட்டுக்கு வளர, நீ எதுவுமே பண்ண வேணாம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வட்டி வாங்கி குட்டி போடுறத விட இன்வெஸ்ட் பண்ணி அது குட்டி போடுறது நம்ம ஃபியூச்சருக்கு பெட்டர் அப்படின்னு தோணுது. பட் அதுதான் காம்பவுண்டிங் பவர் வந்து 8th வேர்ல்டு ஒண்டருங்கிறாரு ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. எதனாலன்னா, மேக்ஸில் 100க்கு 100 எடுத்தவங்கள, சிஏ படித்தவங்களால கூட, பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கவங்களோட காம்பவுண்டிங்கை யூ கனாட் அதாவது பண்ண முடியாது. என்ன இது பல கதைகள் இருக்குது காம்பவுண்டிங் பற்றி பேசணுன்னா. ஒரு ராஜா கிட்ட போய்ட்டு ஒரு புலவர் போய்ட்டு ஒரு நல்ல பாட்டு பாடினா என்ன வேணும்னா கேளு அப்படின்னாராம். என்ன வேணால் கேளு, உன்னால் முடிஞ்சதை கேட்டுக்க அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னால் எனக்குலாம் எதுவும் வேணாம், இந்த சதுரங்க இது இருக்குல்ல, செஸ்ஸு, அதில் ஒரு இதில் ஃபஸ்ட்டு ரைஸு, 2வது கட்டத்தில் 2 ரைஸு, 3வது கட்டத்தில் 2, 4வது ரைஸு, அதை காம்பவுண்டிங்காக கொடுங்கன்னாராம். உடனே அவர் என்ன நினச்சானா, இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டார். ஒரு ரைஸ் வச்சுட்டு அடுத்து நெல், 2 நெல், அடுத்து 4 நெல்,
அடுத்து 16 நெல், அடுத்து 16 × 16 32 வைக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிறதையும் பண்ண முடியல, அந்த கடைசி 4 இதை ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதான் கதை. அது என்னென்னா காம்பவுண்டிங் பவரில் லாஸ்ட்டு 5 இயர் இருக்குல்ல, லாஸ்ட்டு 5 இயர், தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டு 5 இயர் தான் உண்மையான ஃப்ரூட் அங்கே தான் கிடைக்கும். அப்போ எவன் காத்திருந்து கடைசியாக அந்த 5 இயரை என்ஜாய் பண்ணுறானோ அவனுக்கு தான் அந்த காம்பவுண்டிங் பவர் தெரியும். அதனால தான் மொதல் 1 கோடி மட்டும் தான் கஷ்டம், அடுத்த கோடி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 1 கோடி வந்து எனக்கு கனவாக இருக்குது. என் ட்ரீம் ஃபுல்லாக அந்த 1 கோடி சேர்க்கணும் ஃப்யூச்சரில். அதுக்கு நான் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணணும்? 21 வயசாக இருந்தால் நீ 30 வயசில் குரோர்பதி ஆகுனா மாதம் 2000 ரூபா போயிடும். 21 வயசில் 2000 ரூபா பண்ண முடியாது, 21 வயசில் பண்ணலாமே. பர்த்டேக்கு எவ்வளோ தராங்க அம்மா, எவ்வளோ தராங்க இவங்க பாட்டி 500, பாட்டி வெடி தீபாவளிக்கு வெடி எவ்வளோ வாங்குற, ஒரு ஷர்ட்டோட விலை என்ன, வாட்சோட விலை என்ன? நான் சொல்கிறது மாதம் 2000 போட்டுருங்கிறேன். 2000 போட்டு ஒன்னோடைய 45 வயசில் யூ வில் ஹேவ் அ க்ரோர். கஷ்டப்படாமல் நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் சொன்னதில் உன் சம்பளத்தில் 2000ங்கிறது ஒன்றுமே கிடையாது. யூ மேக் இட் திஸ் க்ரோர் ஆஸ் இஸ் டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி உனக்கு நீயே கொடுத்துக்க 1 கோடியை 45 வயசில். நான் சொல்கிறது மெயின் எஸ்ஐபி சொல்கிறேன்ல, 60% எஸ்ஐபியானு, அதெல்லாம் உன்னோட 30-35 வயசில் பழசை தாண்டிடும் எஸ்ஐபி போட்டினா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தனால 30% போட முடியாது, உண்மை. 2000, அடுத்த வருஷம் 2200, அடுத்த வருஷம் 3000, அடுத்த வருஷம் 3200. ஸோ இது பேர் ஸ்டெப் அப்னு சொல்லுவோம். ஸ்டெப் அப் பண்ணுங்க. ஓகே, அதுக்குன்னு நான் போய்ட்டு ஸ்டாக்லேயே போடுவேன், ஸ்டாக்கே நம்பிக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் வேண்டாம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நான் ஃபோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும் போது வந்து ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? பயம் வருதுன்னா நீ ஒன்று ட்ரேட் எடுத்தினா பயம் வரும், F&O பண்ணினா பயம் வரும், கிரிப்டோ பண்ணினா பயம் வரும், ரைட்டா? நம்ம இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்கில் பயம் இருக்கணும், கண்டிப்பாக பயம் இருக்கணும். ஸ்டாக்கில் பண்ணும்போது உனக்கு பயம் இருக்கணும். 35 வயசு ஆகிடுச்சுன்னா உனக்கு பயம் வந்துடணும் ஸ்டாக்கில். ஏன்னா ஒரு ஸ்டாக்குங்கிறது எப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் நீ ஒரு பங்கு வாங்கிட்ட, நீயும் ஒரு முதலாளி, உண்மை தானே? நீ ஒரு முதலாளி, யூ ஆர் அ பார்ஷியல் ஓனர்ஷிப். நீ ஒரு பார்ஷியல் ஓனர் ஆகிட்ட, நாளைக்கு அந்த கம்பெனியில் என்ன நடக்குங்கிறது உனக்கு 3 மாதம் கழிச்சு தான் இங்கே தெரியும். அதுக்குள்ளே கம்பெனியில் மாறிடுவாங்க, அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடும், கடைசியாக தான் உனக்கு நியூஸ் தெரியும். உன் டிசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட் ஆல்ரெடி 15%, 20% கிராஸ் ஆகிருக்கும் உன்னோட ஸ்டாக்கு. ஸோ 30 வயசில் ஸ்டாக்கு பக்கம் போகாமல் 30 வயசில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸ்டாக்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டு, அடுத்து 35, 36, 37 போய்ட்டு அங்கிட்டேருந்து அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பாண்ட்ஸு, அப்படி போய்க்கணும். நான் வந்து யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, இல்லை நான் ஓனாக ரிஸ்க் எடுத்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா? யூடியூப்பில் வந்து 80% பேர் தே ஆர் டூயிங் தேர் பிஸ்னஸ். ஏகேன் ட்ரூவாக தான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நிறைய பேர் இங்கே சேனல் ரன் பண்ணுறாங்க, ஸ்டாக்கு பேரே சொல்கிறாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்குங்கிறாங்க. இது செபி படி இட்ஸ் ராங். இவ்வளோ நம்ம நானும் பேசுகிறேன், ஏதாவது ஸ்டாக்கு பேரை சொல்கிறேன்னா இல்லை. ஸ்டாக்கு பேரை சொன்னால் இட் இஸ் செபியோட ரூல்ஸுக்கு எகென்ஸ்ட். ஒன்று சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் 1 மில்லியன் 2 மில்லியன் ஆளை வச்சுக்கிட்டு ஸ்டாக்கு பேரை இன்றைக்கி சொல்லுவாங்க. அப்போனா என்ன பண்ணிடுவாங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு இந்த 1 கோடி பேரில் 10 லட்சம் பேரில் நாளைக்கு 50,000 பேர் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், ஏன் ஸ்டாக்கு 2% மேலே இருக்கும். கரெக்டாக? இங்கே நான் 3 கோடி போட்டுட்டு 3 கோடிக்கு நான் போட்டுருவேன், 10 நாளைக்கு முன்னாடி 3 கோடி போட்டுருவேன், ஏதோ ஒரு ஸ்டாக்குப்பா 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். யூடியூப்பில் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன், பிரேக் அவுட் ஆக போகுது, இந்த ஸ்டாக்கோட இவர் வந்துட்டார், இந்த ஸ்டாக்கு தான் சூப்பர் அப்படிங்கிறேன், எல்லோரும் போய் வாங்குவான். எனக்கு 2 கோடியில் ஒரு ஸ்டாக்கில் 3 ரூபா வச்சுட்டு நான் விற்றனா எனக்கு 3 கோடியே 30 லட்ச ரூபா. 30 லட்சம் எனக்கு 3 நாளில். யார் 3 கோடி வச்சுருக்கவனுக்கு? இதுக்கு தான் ரன் பண்ணுறாங்க யூடியூப், தெரியுதா? அதனால் யூடியூப்பில் போய்ட்டு அவர் சொன்னார், இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. ஓன் மெட்ரிக்ஸு. நீ அந்த கம்பெனியை நம்பணும், கம்பெனியோட மெட்ரிக்ஸை படிக்கணும், P&A படிச்சிருக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கணும், ஸ்க்ரீனர் போகணும், புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, PE எவ்வளோ இருக்குது, EPS எவ்வளோ இருக்குது, குவார்டர் அண்ட் குவார்டர் எவ்வளோ பேருக்கு, ஓகே, ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, டெட்டு எவ்வளோ இருக்குது, ப்ளெட்ஜ் பண்ணியிருக்கானா பண்ணலையா, ப்ரொமோட்டர் எவ்வளோ வச்சுருக்கான், மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ வச்சுருக்காங்க, இது எல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு தென் உன்னோட க்ரைட்டீரியாவில் வந்துருச்சுன்னா யூ கீப் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இரு. ஆனால்
21 to 31 வரையும் ஓகே, ஸ்டாக் சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்டு நான் 50 வயசில் ஓப்பன் பண்ணேன்னு ஓப்பன் பண்ணினா யூ வில் ஹேவ் அ ஜாக்பாட். நான் சீக்ரெட் சொல்கிறேன். நான் வந்து 2016 நான் வந்து 2 டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதில் ஸ்டாக் பேர் நான் சொல்ல விரும்பல. ஒரு ஸ்டாக் நானும் 2 ஸ்டாக் வாங்கிட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் டிமேட்டில் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 ஸ்டாக்கே நான் மறந்துட்டேன். எவன் மறக்கிறானோ அவன் தான் வேணும். அதுக்கு தான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு. 2023 அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் நான் போட்ட 3 லட்சம் 21 லட்சமாக இருந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது எப்படி வளர்ந்தது? ஏன்னா நான் பார்க்கல. பார்த்தோம் நம்ம கை சும்மா இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? உன் பிள்ளை இப்போ ஒரு சீக்ரெட்டாக ஒன்று சொல்கிறேன். இது சீக்ரெட் எல்லாத்துக்கும் பிறந்தும். உனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுப்பா, பையன் எல்லாத்துக்கும் பிறந்தலாம், குழந்தை பிறந்துருச்சு. 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா உனக்கு பிடிச்ச ஸ்டாக் எல்லாம் இல்லை நிஃப்டி 50ல் இருக்கிறது பிடிச்ச ஸ்டாக்கு 20 ஸ்டாக் அந்த 2 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிடு. ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் 2 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிடு. நீ 20 ஸ்டாக்கில் 6 ஸ்டாக்கு போயிடும், காலியாக தான் ஆகும். மீதி இருக்கிற 14ல் 10 பேர் மல்டிபேக்கர் ஆகும். அதான் உண்மை. ஆனால் அந்த பிள்ளையோட 20 வயசில் தான் நீ ஓப்பன் பண்ணணும். அந்த பிள்ளையோட 20 வயசில் ஓப்பன் பண்ணும்போது அது 40 லட்சமோ 50 லட்சமோ இருக்கும். அதை உன் பிள்ளை என்ஜாய் பண்ணும். அதை ஆனால் 2 லட்சம் போட்டுட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை அந்த பிள்ளைக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி நீ கொடுத்துடணும். கொடுத்துட்டா அவனோட உயர்கல்வி மேரேஜ் முடிஞ்சு அதில். ஆனால் அதே 2 லட்சத்தை நீ போட்டினா கையில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த ஸ்டாக் எடுத்து அந்த விற்று, அந்த ஸ்டாக் எடுத்து இந்த விற்று, கடைசியில் நிஃப்டியே பீட் பண்ணியிருக்க மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறான் ரியல் வின்னர். ஸ்டாக்கில் போனஸ் இருக்குது, ஸ்ப்ளிட் இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது. ஸ்ப்ளிட்டு டிவிடெண்ட் இருக்குது. நான் ரீசெண்டாக கூட இங்கே ஒரு சென்னையில் வந்து ஒரு லேடியை ஒன்று பார்த்தேன். போர்ட்ஃபோலியோவில் 93 crores வச்சுருக்காங்க. நார்த் இந்தியன் லேடி. ஓகே, 1990 எஸ்ஐபி. ஒரு 2-3 ஸ்டாக்கில் மட்டும் 4 கோடி வச்சுருக்காங்க, வெறும் ஸ்டாக். அப்போ தான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஐபிஓ வரும்போதே போட்டுருந்துருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணது இந்த மாதிரி. இந்த ஸ்டாக்கு போடுறேன், வந்தால் வரட்டும் போனால் போட்டோம். எப்படி வந்தால் வரட்டும் போனால் போட்டோம். நீ போனால் போட்டுன்னு சொல்லி நீ 10 போட்டினா அதில் 2 சக்ஸஸ் தானே ஆகும். 2 சக்ஸஸ் ஆகும், 8 பேர் லூஸ் ஆகும். நான் ஒன்று கேட்குறேன், 10 ஸ்டாக் வாங்குறேன், ஓகே, எல்லாமே 1000 ரூபாய். எத்தனை மொத்தமாக ஆச்சு? 10,000 ஆச்சா? 10,000ல் ஒரு 2 ஸ்டாக்கு நான் எடுத்துக்கிறேன். 2 ஸ்டாக்கு அவுட் ஆக போகுது, லாஸ் எவ்வளோ? 2,000 ரூபா. 2 ஸ்டாக்கு வின் ஆக போகுது, ப்ராஃபிட் எவ்வளோ? அந்த 2,000 ரூபாய் தாண்டியும் போயிருக்கோம். யூ கேனாட் இமேஜின். 4 கோடி இருக்கலாம், 10 கோடி இருக்கலாம். ஸோ லாஸ் யூ நோ, பட் ப்ராஃபிட் யூ டோன்ட் நோ. அன்னோன். ஸ்டாக்கில் ப்ராஃபிட் இஸ் அன்னோன். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எத்தனை போனஸ் போடுவான்னு தெரியாது, எத்தனை டிவிடெண்ட் தருவான்னு தெரியாது. அதனால தான் பழைய காலத்தில் வந்து ஷேராக பேப்பர் வச்சுருந்தாலும் இன்றைக்கி கோடீஸ்வரன். வீட்டில் சும்மா பேப்பராக கிடந்ததெல்லாம் பார்த்துட்டு அது என்ன பேப்பராக இருக்குன்னு பார்த்து எக்ஸ்சேஞ்சில் போய் மாற்றினவெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டான் அடுத்த நாள். ஷேர் அவங்க தாத்தா ஷேர் சும்மா கிடந்திருக்கு பரணியில். ஸோ என்ன அர்த்தம்னா, யூ நோ த லாஸ். கம்மியாக போட்டால் லாஸ் என்னன்னு தெரியும், ஆனால் ப்ராஃபிட் என்னன்னு தெரியாது. அந்த முதலீடு எப்படி அந்த நிறுவனத்தோட நல்ல நிறுவனம் பார்த்து நீ அப்பாவை போட்ட அந்த பிள்ளைக்கு கிஃப்டட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்ட. நீயும் மறக்கணும், நீயும் போய்ட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. டெஃபினெட்லி யுவர் கிட் வில் பி அ crorepati. இதை உங்கள் அப்பா உனக்கு பண்ணியிருக்கணும், எங்கள் அப்பா எனக்கு பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் பண்ணலை. அதுதான் மேட்ரு. ஸோ எனக்கு என்னென்னா, லேண்டு எமோஷ்னலாக எனக்கு ஒரு கனெக்ட் இருக்குது, கோல்டு எமோஷ்னலாக கனெக்ட் இருக்குது. அந்த கனெக்டை நான் வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ட்ரஸ்ட் எப்படி நான் பில்ட் பண்ணுறேன்? நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கம்யூனிட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். நமக்கு சொன்னதெல்லாம் நல்லா படி, வேலைக்கு போ. அதனால தான் நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கும் பாரு, நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்ணு, யூபியோட கம்பேர் பண்ணு, உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணு, எல்லோரும் நம்ம வேலைக்கு போகிறோமா இல்லையா? எல்லோரும் காலைல வண்டி எடுத்து நீ வேலைக்கு போயிடுறீல்ல, எல்லோரும் படிச்சிருக்கான்ல, கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் அவன் சொன்ன முதலீடு பண்ணுங்கிற இடத்துல மட்டும் நம்ம விட்டுட்டோம். நம்ம பண்ணவே இல்லை. நம்ம அந்த 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 இடத்துக்கே போகல. அதாவது நான் இந்தியாவில் இருப்பேன், இந்தியாவோட ஜிடிபி முன்னேற்றுவேன், ஆனால் நான் அதில் வளர மாட்டேன். அதாவது இந்தியாவோட ஜிடிபி முன்னேறுது, அந்த ஜிடிபியோட சேர்ந்து நான் என்ன பண்ணியிருக்கணும், நானும் முன்னேறி இருக்கணும். நான் அந்த பக்கமே போகல. நான் என்ன பண்ணிட்டேன், லேண்டு, ஏன்னா லேண்டை போய் அடிக்கடி பார்க்க முடியும். கோல்டு என் வீட்டு லாக்கருக்குள்ளே வச்சுக்க முடியும். இதெல்லாம் பாரு எப்படி ஒரு ஒரு போரோட ஒரு மென்டாலிட்டி. இதெல்லாம் ஒரு போர் தான் இப்படி யோசிப்பான். லாக்கரில் வச்சுட்டேன், கோல்டு லாக்கர் தினமும் பார்த்துட்டேன், லேண்ட் இங்கே போட்டேன், இங்கே பார்த்துட்டேன். தட் இஸ் நாட். இதுவும் அசட்டு தான், இதை விடவும் அசட்டு.
அசட், ரியல் அசட்டுங்கிறது ஷேர் ஹோல்டிங், தட் இஸ் அசட். ஒரு சின்ன பையன் இல்லாட்டி வந்து ஒரு 20-30 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டை எப்படி பிக் பண்ணுறது? மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா இல்லாட்டி நான் வந்து பாண்ட்ஸில் போடலாமா? அதாவது என்றைக்குமே சரி, உன் பணம் வந்து வளரணும். நம்ம பணம் நமக்கு வளரணும். ஏன் வளரணும்? நம்மளோட இந்தியாவோட பணவீக்கம் 7%, வருஷம் 7%. இப்போ நீ இன்றைக்கி 100 ரூபா வச்சுருக்க, அடுத்த வருஷம் அது 93 ரூபா மாறிடும். என் பணம் அட்லீஸ்ட் 100 ரூபாயாவது இருக்கணும்ல. நான் என்ன கேட்குறேன், 107 மாறி இருக்கணும். சரி 107 இல்லைப்பா, 100 ரூபாயாவது இருக்கணும். பணம் கையில் இருந்தால் அது கம்மியாகும். ஆமாம், 100 ரூபா நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்க, 100 ரூபா தாளில் 100 ரூபா, அதோட மதிப்பு 93 ரூபா தானே அடுத்த வருஷம். ஏன்னா பெட்ரோலில் ஏறி இருக்கும், தக்காளி விலை ஏறி இருக்கும், எல்லாம் ஏறி இருக்கும்ல. உன் பாக்கெட்டில் இருக்க பணம் 93 ரூபாய் மாறி இருக்கும். ஆனால் நீ பார்க்கும்போது என்ன எழுதியிருக்கும்? 100 ரூபா எழுதியிருக்கும் 100 ரூபா, ஆனால் அதோட மதிப்பு 93 ரூபா. இப்போ அந்த 93 ரூபா இருக்கிறத நான் 107 ரூபாயை மாற்றணும்னா நான் இன்வெஸ்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும்? சின்ன பசங்களாக இருந்தால் யூ நீட் டு ஹேவ் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் ஹிஸ்டாரிக்கலாக நான் சொல்கிறேன், சோர்ஸ் கூட நான் கொடுக்குறேன். 30 வருஷத்தில் ஃபர் இயர் 15 15 15ன்னு போட்டு 30 வருஷமும் இருக்குது. தெர் ஆர் ஸ்டாக்ஸ், ஐ மீன் ஃபண்ட்ஸ் ஆர் தேர். இண்டெக்ஸில் போடுப்பா, வெறும் இண்டெக்ஸ், யாரை பற்றி கவனிக்காத, இண்டெக்ஸில் போடு 12%. மிட் கேப் ஃபண்டில் போட்டுரு, மிட் கேப் ஃபண்டில் போட்டுரு 14%, ஸ்மால் கேப்பில் போட்டுரு 16%. நான் சொல்கிறது வருஷம் 16%. என்னோட இன்ஃப்ளேஷன் 7%. ஆனால் இப்போ எல்லாரும் எஃப்டியில் தானே போடுறாங்க. அதான் தெரியலையே, அதுதான் சொல்கிறேன்னா எஃப்டி இஸ் -2%. என்னோட 7% அங்கிட்டு போயிட்டுருக்கு, எஃப்டி 5%, ஐ எம் சிட்டிங் வித் 2% -2%. அப்போ நான் என்ன பண்ணணும்? என் பணத்தை வளர வைக்கணும்னா நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு இப்படி வளர்ந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்து பார்ஷியலாக தென் ஐ நீட் டு ஷிஃப்ட் டு பாண்டு. பாண்டில் போட்டால் எனக்கு மாதம் இன்கம் வரும், புரியுதா? அது அப்போ ஓகே, அதுதான் நீங்கள் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதை தான் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணேன். எப்போ நான் வீட்டுக்கு வரணும், நான் யாருக்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாது, நான் யாருக்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது, என் காலில் நானே உட்காரணும். நான் முடிவு எப்போ எடுத்தேன்னா, என் பணத்தை எனக்காகவே வேலை செய்ய விட்டா என்ன, என் பணத்தை எனக்கே வேலை செய்ய விட்டா என்ன அப்படின்னு சொல்லி நான் 36 வயசுலேருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணேன். ஒரு வெப்சைட்டாக போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்தியா பாண்ட்ஸுங்கிற வெப்சைட்லாம் பார்த்தேன். இந்தியா பாண்ட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு 0 கமிஷன். வேறு எந்தெந்தெல்லாம் சென்னையில் கூட சில பேர் பாண்ட் சேல் பண்ணுறாங்க, அது எல்லாமே யூனிட் டு செக். செபியோட அப்டேட்டட் பாண்ட் லிஸ்ட் வந்திருக்கு. இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கு. இந்தந்த பாண்டு ஹோல்டர்ஸு பாண்டு லிஸ்ட்டு தான் செல் பண்ணணும், இவங்களாம் செல் பண்ணக்கூடாது. ஆனால் சென்னையில் பல பேர் செல் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் அப்ரூவ்டு. ஓகே, அப்போ அப்ரூவ்டான இருக்கிறதுல இப்போ இந்தியா பாண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கமிஷனே கிடையாது. இப்போ நீ போடுற 10,000 உங்ககிட்டேருந்து கமிஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த பாண்டு செல் பண்ணுறாங்களா அந்த கம்பெனி, தே வில் டேக் இட் தேர் கமிஷன். ஸோ இது எதுக்கு? என்னோட பேசிவ் இன்கம் வரணுங்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து அதில் வந்து இப்போ 1.8 crore போட்டிருக்கேன்னா மாதம் 1,80,000 அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கும். நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம். அப்போது 40 வயசு 36லேருந்து 40 ஆகும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். சரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா என்ன அர்த்தம்? பணம் இருக்கணும். பணம் வேணும்ல. பணம் எப்படி வரும்? 21 வயசுலேருந்து உன்னோட மியூச்சுவல் ஃபண்டை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. திடீர்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், மார்க்கெட் சல்லுன்னு இறங்கும். அது பார்த்தானே எனக்கு ஐயோ ஏன் தான் இதை இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு மாதிரி நைட்டெலாம் தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து திருப்பி போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை அது வித்ட்ரா பண்ணணுமா? மார்க்கெட் வந்து இறங்கினாலும் திரும்பி சொல்லிட்டேன், மார்க்கெட் இறங்கினா யூ நீட் டு பி ஹாப்பி. நீ எப்போ மைனஸில் போகுது, நான் அது வெரி குட். ஒரு மைனஸில் போகும்போது தான் இட் இஸ் ஃபார் யூ, இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மைனஸில் போனால் என்னது? இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. மேலேயே போய்ட்டுருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 2019 மார்க்கெட்டுக்கு என் ஃப்ரெண்டை ஒருத்தனை கூப்பிட்றேன். அவனுக்கு 0 ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு 0. அவனை கூப்பிட்டேன், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி நானும் பண்ண சொன்னேன். இத்தனைக்கும் என் ரூம்மேட்டு சொன்னா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, லேண்ட் இருக்குது, கோல்டு இருக்குது, போதும். சரிடா. 2020 மார்க்கெட் கிராஷு. என்னை வந்து கிண்டல் பண்ணான், ஏன் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு, என்ன நீலாம் என்ன பார்த்தியா, இதான் சொன்னேன் ஷேர் மார்க்கெட்டில் பற்றி ஏமாந்துட்டு பார்த்தியா. ஷேர் மார்க்கெட்டில் இங்கே ஏமாறுறாங்கலாம் எஃப்என்டோவில் தான் ஏமாறுவாங்களே தவிர இன்வெஸ்ட்டில் ஏமாந்தவங்களே கிடையாது. இன்வெஸ்ட்டில் 99% தே ஆர் வின்னர்ஸ் ஆஃப்டர் 5 இயர். ஆஃப்டர் 5th இயர் தெர் இஸ் நோ லூசர்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இதுலேயும் ஸ்டாக்ஸ்லேயும். ஆனால் 5 வருஷம் ஹோல்டு பண்ணணும். இதில் எப்படின்னா அதுக்கப்புறம் நான் 2021 அவன்கிட்ட சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு, டே இப்போயாவது வந்துருச்சு கொஞ்சம் போட்டுறான்னு. அவனே அப்போது மார்க்கெட் வந்து 16,000, நல்ல கேள்வி 16,000 வேணும் சொன்னால் கொஞ்சம் ஏறிடுச்சுன்னு கொஞ்சம் இறங்கட்டும் வாங்கிடுறேன்னா. 2022 18 போச்சு. ஏய் இப்போயாவது போடுறா. இல்லை மச்சான்
கண்டிப்பாக இறங்கும். நான் கூட யோசித்தேன், சரி இறங்கும்போது போடுவான் போல இருக்கு. டைமுக்கு வெயிட் பண்ண இறங்கணும்னா போட்டுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், இறங்கவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கும்போது இறங்கியிருக்கணும், என்ட்ரி கொடுத்துருக்கணும். யார் என்ட்ரி கொடுத்தானோ அவன் தான் வின்னர். இப்போ இந்த ஒரு 2 வருஷமாக மார்க்கெட் எங்கேயுமே போல. கரெக்டாக டேரிஃப் போட்டார் ட்ரம்ப்பு, ரஷ்யா உக்ரைன் வார், ரைட், சவுதியில் அது பிரச்சனை இது பிரச்சனை, அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ, பாகிஸ்தான் இந்தியா நம்மளோட ஃப்ளைட்டு கிராஷ் ஆனது, எல்லா நியூஸும் போர் நியூஸ், எல்லாம் பேட் நியூஸு, எல்லாம் பேட் நியூஸு. மார்க்கெட் எங்கேயுமே போல் இப்படி இருக்குது. மார்க்கெட் இந்த வருஷம் எங்கேயுமே போலங்கிறல. நிஃப்டி கிவன் 9%. அப்பையும் மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலை. இருந்தாலும் நிஃப்டி பீஸ் கொடுத்தது 9%, 7% பீட் பண்ணி 2% கொடுத்துருச்சு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட்டு அப்போ இந்த வருஷத்தில், இந்த 2 வருஷத்தில் யாரெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் தேர் ஆர் பிரில்லியன்ட். ஆனால் 22 இறங்கிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறான் பாரு, அவன் தப்பு பண்ணல. ஆக்சுவலாக அவன் அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு நான் கரெக்டாக தான் பண்ணுறேங்கிறத அவன் உணரணும். ஆமாம், மார்க்கெட்னா இப்படி இறங்கி இப்படி போகும், இப்படி இறங்கி தான் இறங்கும். ஹார்ட் பீட் எப்படி இறங்கி போகும்? ஹார்ட் பீட் எப்படி இறங்கும்? கீழே மேலே கீழே தானே. மார்க்கெட்னா அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் பீட்டு நம்ம லைஃபே அப்படி தான், ஒரு டைமில் மேலே போகும், ஒரு டைமில் கீழே வரும். ஸோ அந்த டைமில் நம்ம பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டயத்துலேயும் நம்ம வந்து பேஷன்ஸாக இருக்கணும். மார்க்கெட்டில் ஒன்றே வந்து ரொம்ப பேசுகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. எவன்லாம் மார்க்கெட்டை கண்டுக்கலையோ வின்னர்ஸ். அதான் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து பல புக்ஸும் நான் படிச்சிருக்கேன். ஓகே, அமெரிக்காலாம் புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். நிறைய மில்லினியர்ஸோட ஸ்டோரி எல்லாம் படிக்கிறேன் நான். எல்லாத்துலையும் போய் கேட்குறாங்க, ஒரு சாதாரண செப்பல் போட்டு ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வர்றாங்க. அவன் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்குறான், பார்த்தாலே ஏழை மாதிரி தெரியுது அவங்கள. என்ன வேணும் அப்படி இலக்காரமாக என்ன வேணும் வேணும், என்ன பேச வந்தீங்க, என்ன ஃபினான்ஸ் எதாவது பண்ணுமா, ஏதாவது என்ன ஐடியா வேணுமான்னு அவங்க கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் எங்கள்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. இவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர். அப்போ அவன்கிட்ட கேட்குறான், நீங்கள் வந்தது காரில் வரல, டாக்ஸியில் வந்தீங்க, ஆளை பார்த்தாலும் இது மாதிரி இல்லை, ஆனால் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்கே எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மெனக்கெடவே இல்லை, நாங்கள் போரிங்காக இருந்தோம், நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போரிங்காக ட்ரீட் பண்ணோம். மாதம் $1200 60 வயசில் 20 வயசுலேருந்து 60 வயசு வரையும் நாங்கள் எஸ்ஐபி போட்டுக்கிட்டே இருந்தோம். அவ்வளோதான், முடிஞ்சு. போரிங்காக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரொம்ப போரிங்காக இருக்கணும், பட் லாங் பீரியடாக இருக்கணும். இது நான் சொன்னது ஒரு ஆள் இல்லை, 100 பேர்த்துட்டு எடுக்கப்பட்ட பேட்டி. இது எல்லாரும் சொன்ன ஒரே தகவல் என்னென்னா, ஆட்டோமேட்டட், they made their SIP in automated என்னென்ன, பிஎஃப் ஆட்டோமேட்டட். உன் சம்பளம் வரும், உன் பிஎஃப் பிடிக்கும், உன் பிஎஃப் நீ கண்டுக்கவே மாட்டே தெரியுமா. ஏன்னா உன் சம்பளம் வந்து 70,000 விழுகும், உன் பிஎஃப் 700 பிடிச்சிக்கும். அந்த 700 நீ மதிக்க மாட்டேன். இந்த 70,000 நான் எப்படி செலவு பண்ணலாம், ஆனால் கடைசியில் அந்த 700 தான் பெருசாக வந்து நிற்கும். நீ கடைசியில் 70,000 வாங்கிட்டு கடைசியாக போய் உன் பேங்க் அக்கௌண்ட்டில் 10 வருஷம் கழிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். உன் பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பனா 12 லட்சம் இருக்கும். 12 லட்சமா? அடக்கடவுள், இந்த 700 12 லட்ச ரூபா சம்பாரிச்சு வச்சுருக்கு. 70,000 வாங்கினா நான் 10,000 தான் வச்சுருக்கிறேன். ஸோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் டிஸ்டன்ஸு கொடுத்தீங்கன்னா வின்னர் ஆகலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா அந்த பிஎஃப் பற்றி, அது வந்து செம்ம நல்ல பாயிண்ட். ஏன் அப்படின்னா, அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணல, கிரெடிட் கார்டு மட்டுமே யூஸ் பண்ணிருக்காரு. ஆனால் அவர் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கடைசியில் அவருக்கே தெரியல நமக்கு ஒரு பிஎஃப் இருக்குன்னு. கடைசியில் அந்த பிஎஃப் தான் ஆக்சுவலாக அந்த கைக்கு. ரீசெண்டாக நான் பேசின எல்லாத்துலேயும் நான் கேட்குற மொதல் வார்த்தை, டிட் யூ செக் யுவர் பிஎஃப்? ஏன்னா இன்றைக்கி பசங்களாம் பிஎஃப் செக் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு மரியாதை கிடையாது பிஎஃப் மேலே. ஏன் மரியாதை இல்லை? அதான் சொல்கிறேன், போரிங். நீ எப்போ மரியாதை கொடுத்து எக்ஸல் ஷீட்டை போட்டு நைட்டு உட்காந்து கண்ணு முழிச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி போட்டினா கோவிந்தா தான். 15% தான் கிடைக்கும். எதை பற்றியும் கண்டுக்காமல் விட்டுட்டின்னா யூஆர் த வின்னர். அதுதான் பிஎஃப்பில் நடக்குது. இப்போ பிஎஃப்லேயும் பார்த்தீங்கன்னா வேலண்டரி பிஎஃப்னு இருக்குது. உங்கள் ஹெச்ஆர்கிட்ட போய்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு என் சேலரியில் ஆக்சுவலாக 12% பிடிப்பாங்க பிஎஃப்பில். நீ 12%, கம்பெனி 12% போடும். அவங்கள்ட்ட நீ என்ன பேசிக்லேருந்து சேலரியிலேருந்து உங்கள் கம்பெனியில் என்ன சொல்லணும்னா, அந்த அமௌண்ட்டை எனக்கு 20% மாற்றிக்கன்னு சொல்லு. வாலண்டரி பிஎஃப். அதே தான் விபிஎஃப். எவ்வளோ தெரியுமா வரும்? க்ரோர்ஸில் வரும் தம்பி. நீ ஒன்றும் இல்லை, நீ நினப்ப என்னது 1500 பிடிச்சா இவ்வளோ வருமா? ஏன்னா 7.7% காம்பவுண்டிங். உங்களுக்கு வந்து தெரியுமா, நான் 6 வருஷம் வேலை பார்த்தேன். 3 கிரெடிட் கார்டு. அந்த கிரெடிட் கார்டுக்கு சேலரி வந்தோன்னே
அப்படியே இது பண்ணிட்டே இருப்பேன். இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே இருக்க தூக்கி இங்கே. அது பார்த்தா நான் பிஎஃப்லேருந்து காசு எடுப்பேன். நான் பண்ண பெரிய தப்பாக தான் நினைக்கிறேன். பார்த்தியா? ஏன்னா பிஎஃப் இஸ் அ போரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நீ கண்டுக்காமல் நம்ம வந்து மட்டம் தட்டின இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இங்கே வின் ஆகுது. எதெல்லாம் பார்த்து பண்ணணுமோ அது ஜெயிக்க மாட்டேது. அப்போ என்ன அர்த்தம்னா, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதான் சொல்கிறேன், 30 வருஷம் 1000 ரூபாய் போட்டினா நீ கோடீஸ்வரன். 30 வயசில் போய்ட்டு நான் 10,000 மாதம் போட்டினாலும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. அதான் உண்மை. சில பேர் சொல்லுவான் கிரிப்டோவில் போடு, எஃப்என்டோவில் போடு. தயவு செஞ்சு யாரையும் நான் சொல்கிறேன், இன்றைக்கும் சரி சென்னையில் நான் பல நியூஸ் படிக்கிறேன். பல ஃபேமிலி வந்து பல பேர் செய்யக்கூடாத காரியம்லாம் பண்ணுறாங்க. வீட்டை வைக்கிறாங்க, கோல்டு வைக்கிறாங்க, மனைவியோட இதை வைக்கிறாங்க, பென்ஷன் பணத்தெல்லாம் போட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான் சேனலில் சொல்லன்னு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரேடிங்னா என்னது? இந்த இதெல்லாம் சொல்கிறது, இந்த வாங்குங்க அதை வாங்குங்க, நாளைக்கு இதாகும். துபாயில் இருக்கிறது உங்களுக்கு கால் வரும். துபாயில் வந்து நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அமெரிக்கன் ஸ்டாக்கில் பண்ணுறோம் சார், நீங்கள் அமெரிக்கன் இதில் மார்க்கெட்டில் வந்து எங்கேஜ் ஆங்க. ஆனால் படித்த பையன் தான் அங்கே போகிறான். ஆட்டோ டிரைவர் போல், கூலி வேலை செய்கிறவர் போல், எல்லாம் படித்த ஆளுங்க தான் என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த கிரிப்டோவில் போய் விழுறது, கிரிப்டோவில் போய் பண்ணுறது, அது பண்ணுறது. இட் இஸ் நாட் ரெகுலேட்டட். எகைன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இஸ் அ பேங்க் மேனேஜர். எகைன் சார் இஸ் அ பேங்க் மேனேஜர், தமிழ்நாடு. ஓகே, சிங்கப்பூர் பேங்க். அது மாதம் 15 லட்சம் சம்பளம். மாதம் 15 லட்சம். கும்பகோணத்தாள். மாதம் 15 லட்சம். அவன் பக்கத்தில் நம்மளால் டச்சே பண்ண முடியாது, அவ்வளோ ரிச் அவன் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் எனக்கு அனுப்பிச்சான். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டு 84 லட்சம் லாஸு. எதனால்? அதாவது இவனை வந்து ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணியிருக்கான் ஒருத்தன். ஓகே, இந்த வெப்சைட்டு சார் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு $5000 மட்டும் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாரு, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் சார். சார் $5000 போச்சு சார், 10,000 கொடுத்துட்றேன் சார். நீ என்ன நம்ப 5000 போனால் 10,000 தரானா? லூசார் சார் போட்டு போப்போன்னு சொல்லி என்ன பண்ணுங்க 5000 கொடுத்துருக்கான். அடுத்த நாள் 7000 இருக்குது. நம்பர்ஸ் தான் காமிச்சிருக்கான், நம்பர்ஸ். ஓகே, அது அவனோட வெப்சைட்டே $7000 காட்டினோன்னே $7000 சார் பார்த்தீங்களா $7000 சார் அப்படின்னோடனே, சரி சார் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னோடனே இவன் அடிச்சிச்சு மைண்டு, சைக்காலஜியாக பண்ணி அவன் எமோஷனலாக ப்ளே பண்ணிட்டான். உடனே சரி அப்போ என்ன பண்ணலான்னொடனே அடுத்த நாள் வந்து ஒரு $30,000 போடலான்ட்டு $30,000 இவனோட அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருந்த பணம், சேர்த்த பணம், மியூச்சுவல் ஃபண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் அதில் போட்டிருக்காரு தலைவர். கடைசியில் போட்டு ஒரு நாள் அவன் எல்லாத்தையும் இவனோட கேப்பபிலிட்டி தெரிஞ்சிச்சு அவனுக்கு, இவ்வளோ எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ்னு சொல்லி டாலர்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகுது சார்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் 84 லட்சம் லாஸ்ட். ஈவன் அவன் படித்த பையன் இங்கிலீஷ் மீடியம், அவன் பக்கத்தில் அவன் பக்கத்தில் நானும் 10th அவனும் நானும் ஒன்றா தான் படித்தான். அவன் இங்கிலீஷ் மீடியம், நான் தமிழ் மீடியம். அவன் எதில் போய் விழுந்தான் பாரு. அதனால் குவிக் மணின்னு யாராவது ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணான்னா ஃபஸ்ட் யூனிட் டவுட். யாராவது ஒரு ஆள் 12%ன்னா முதல்ல நீ டவுட் பண்ணணும். அதாவது இந்த மாதமே 12% வருது, நீ டவுட் பண்ணணும். வருஷத்துக்கு 12% எவனா சொல்கிறானா அக்செப்ட் இட். அதனால சொல்கிறேன், பாண்டில் போனோம்னா அவனுக்கு வந்து வருஷத்துக்கு 11% சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டோமா, பாண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருதா, அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து மியூச்சுவல் ஃபண்டு போட்டோமா, அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து இண்டெக்ஸில் போட்டோமா, அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து கோல்டு பீஸில் போட்டோமான்னு போகலாம். தட் இஸ் பெட்டர். ஸோ எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ எதுவுமே வந்து சீக்கிரமாக கிடைக்காது. கண்டிப்பாக கிடைச்சா அது நிற்காது, கண்டிப்பாக கிடைக்காது. ஒருத்தன் கொடுக்குறான்னா அது வந்து ஃப்ராடு. ஏன்னா இந்தியாவில் அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது தம்பி, இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. குவிக் மணி பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. அப்படி எவனோ ஒருத்தன் பண்ணுறான்னு வச்சுக்கவேன், சொல்கிறேன் பண்ணுறான்னு வச்சுக்கேன். இப்போது ஒரு சிட் ஃபண்ட் ஒருத்தர் நடத்துகிறாரு, சொல்கிறாரு சார் நான் வந்து மாதம் 12% தரேன். எப்படி மாதம் 12% தரேங்கிறாரு. என்ன பண்ணுவார், பான்சி ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கேன். பான்சி ஸ்கீம் கேள்விப்பட்டதில்ல இல்லை? பான்சிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கலி ட்ரூ. என்னென்னா உங்ககிட்டேருந்து 10,000, அவர்கிட்டேருந்து 10,000, என்கிட்டேருந்து 10,000, அவர்கிட்டேருந்து 10,000. இந்த 10,000 வாங்கிட்டு என்னோட 10,000 உனக்கு, அவரோட 10,000 அவருக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பணமே நம்மக்கிட்ட. ஓகே, இது பேர் பான்சி. இதை கண்டுபிடிக்கிறது 3 வருஷம் ஆகும். புதுசாக வரவனோட பணம் நமக்கு ரிட்டர்ன் வாங்கிட்டே இருக்கும். நீ என்ன நினச்சிட்டு இருப்ப, இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்ப. நீ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, புதுசாக ஜாயின் பண்ணுறவனோட பணம் ரொட்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இது இப்போ இருக்கா? இருக்குது. அதுதான் சிட் ஃபண்ட் நடத்துறது. சிட் ஃபண்டில் அப்போ என்னன்னா, அப்போ நீ சொல்லுவேன் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறேன்ல சார், நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லைங்கிறீங்க. சிட் ஃபண்டில் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு, இதான் கதை. கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் 500 கோடி 600 கோடி வந்தோடனே அவனோட கெப்பாபிலிட்டி அவனுக்கு தெரியும். இவ்வளோ தான் அவனோட டார்கெட், அவ்வளோதான் தெரிஞ்சதுக்கப்புறம்
அந்த கடைசி ஆளோட கரெக்டாக ஸ்டாப் பண்ணுவான். இங்கே ஸ்டாப் பண்ணா இங்கே ஸ்டாப் பண்ணால் அந்த சைக்கிள் அப்படியே அங்கே போகும். உன்னோடத்துல எல்லாம் போகும். மாதம் வராது. எல்லோரும் கொஷின் பண்ணுவீங்களா, டவுட்டு கேட்பீங்க, என்ன சார் ஆச்சுன்னு. இத்தனை மாதம் கொடுத்தோம்னா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிமா. 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே அந்த போர்டை எடுத்துகிட்டு அவன் எஸ்கேப். அவனோட எய்ம் என்ன பண்ணா, முதல்ல உனக்கு கொடுத்தான்ல, முதல்ல உனக்கு ரொட்டேஷனில் கொடுத்தான்ல, அது என்னென்னா மீன் பொறி. பெருசாக ஒன்று எடுத்தான்ல அதுதான் மீன். அதாவது பெரிய மீனை பிடிக்கணும்னா சின்ன மீனை போட்டு தான் மீனை பிடிக்கணும்பாங்கள்ல, அதுதான் அவன் பண்ணது. ஸோ குவிக் மணி ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் ஏதோ பெருசாக ஏதோ பண்ண போகிறான்னு அர்த்தம். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் குவிக் மணியில். ஸோ உங்களோட வியூ என்ன? இப்போ பர்சனல் லோன் எடுக்கிறாங்க சில பேர், கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் உங்களோட வியூ? சரி, பர்சனல் லோனு எதுக்கு எடுக்கிறாங்கன்னு அதான் எனக்கு புரியல. பர்சனல் லோனு போனாலே உனக்கு 12% மேலே, கரெக்டு தானே? பர்சனல் லோன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 12, 15. ஓப்போ 15%, 16லாம் போகுது. நான் பர்சனல் லோன் எடுத்திருக்கேன், அது வந்து 11%. எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ஒன்று தெரியுமா, பர்சனல் லோனு 15%, கோல்டு லோன்லாம் வந்து கம்மி. ஏன்னு சொல்லு, பர்சனல் லோனில் தெர் இஸ் நோ அசட் யூ ஆர் கிவிங் டு பேங்க். நீ எதையுமே கொடுக்கல, ஆமாம், பேங்க் ஒன்னே நம்பி கொடுக்குது. ஆமாம். அதனால் அது பர்சனல் அக்கௌண்ட்டு, பர்சனல் லோனு. அதனால் 15% ஜாஸ்தி. 15% லோனில் நீ கொடுத்துட்டீங்கன்னா யூ ட்ராப். எப்படி காம்பவுண்டிங் பவர் மார்க்கெட்டில் வேலை செய்தோ அதே மாதிரியே லோனு பேங்க்குக்காக வேலை செய்யும். பேங்கர்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ஸ். உன் சம்பளம் உழுகிறது முதல்ல யாருக்கு தெரியும் சொல்லு? பேங்க்கு ஆரம்புக்கு தான் தெரியும். உன்னோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தெரியும். உடனே உனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், உனக்கு ஒரு லிங்க் வரும், உனக்கு கால் பண்ணுவார். உனக்கு கால் பண்ணி முதல்ல என்ன சொல்ல, ஏன்னா உன்னோட என்ன சம்பளங்கிற அந்த ப்ரைவசி யாருக்கு முதல்ல தெரியும், அவருக்கு தான் தெரியும். முதல்ல உனக்கு கால் பண்ணுவார். மிஸ் செல்லிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு யூலிப் ப்ராடக்ட்னு ஒன்று கொடுப்பார், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். நம்ம வீட்டில் கருவாடையும் சாம்பாரையும் சேர்த்து பண்ணுவாங்களா வீட்டில்? ஒரு காலில் ஷூவையும் இன்னொரு காலில் செப்பலையும் போடுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எழுதி தரேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இதில் எத்தனை பேர் யூலிப்புங்கிறத கமெண்ட் போட சொல்லு. எவ்ரிபடி ஹேஸ் யூலிப் ப்ராடக்ட். யூலிப்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா, உன் மேனேஜர் ஒன்று கால் பண்ணுவார், சார் இத்தனை வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டு போடுங்க, 15 வருஷம் கழித்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும். ஓகே, அது அதில் இன்சூரன்ஸும் கவர், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கவர். அதான் சொல்கிறேன், கருவாடையும் சாம்பாரையும் மிக்ஸ் கொடுத்துருவார். அதில் என்னன்னா, அவருக்கு என்ன லாபம்னா, உன் பணத்தை மார்க்கெட்டில் போடுவார். போடுறதுக்கு மார்க்கெட் சார்ஜு, அட்மின் சார்ஜு, மொட்டாலிட்டி சார்ஜு, இன்சூரன்ஸ் சார்ஜு, யூனிட் சார்ஜு, அட்மின் சார்ஜுன்னு 16 சார்ஜஸ்ஸு. நீ போடும்போதே 50,000ல் 12% அவுட்டு. அந்த 12% அவருக்கு பாக்கெட்டில். ஓகே, ஸோ நீ எந்த ப்ராடக்டை ஒருத்தட்ட வாங்கும்போதும் நீ கேட்க வேண்டியது என்னென்னா, ஐஆர்ஆர் அப்படிங்கிற கேள்வி நீ கேட்கணும். இதான் இட்ஸ் அ ரியல் ரிட்டர்ன். அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறாரு, முதல் 50,000 போடுறீங்க சார், அடுத்த வருஷம் 50,000 போடுறீங்க சார், அடுத்த வருஷம் 50,000 10 வருஷம் போடுறீங்க சார், 10 வருஷம் கழிச்சு சார் இவ்வளோ அமௌண்ட் வரும்போது உன் மூளை என்ன சொல்லணும்னா, அந்த அமௌண்ட் நினைச்சிட்டு இவ்வளோ அமௌண்ட்டா சொன்னாங்க 1000 போட்டா 1 கோடி. உன் மூளையால கணிக்க முடியல, அது ஏன் 1 கோடி வச்சவங்களால கணிக்க முடியல. ஆனா நம்பர் சொல்ல நினைக்கிறேன் 1 crore வருது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா, 50,000 போட்டுட்டு இவ்வளோன்னு சொல்லுவார்ல, ஆக்சுவலா அது அவ்வளவு கிடையாது. டோட்டலா 5,000 என்னன்னா, யூனிட் ப்ராடக்ட் பேங்க் அவங்க கொடுக்கறது எல்லாமே இட் இஸ் 7% ஆர் 6%. மீதி மார்க்கெட்ல ஒரு 18ல அவர் 12 அவர் பாக்கெட்ல. புரியுதா? ஏன்னா அவங்க நடத்தணும்ல, அவருக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்ல, அவருக்கு இன்சென்டிவ் வேணும்ல, அவருக்கு 4 குழந்தைங்க இருக்கும்ல, அவர் பேங்கோட ப்ராஃபிட்டை பார்க்கணும்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ் செல்லிங் பண்ணுவார் அவங்ககிட்ட. அந்த பேங்க் வந்து சொல்றாங்கல்ல, அவனுக்கு வந்து யூனிட் பண்ணி வாங்கிக்கேங்க சார், நீ எதுக்கு போவ, பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போயிருக்கீங்க. உன்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கேங்க சார். என்ன சார் ப்ராடக்ட்? இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்டர் ரெண்டு சேர்ந்து சார். அதை நீங்க பணத்தை டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டு போயிடலாம். டைரக்டா திரும்ப சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் 2 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒன் இஸ் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட், ஒன் இஸ் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கமிஷன் பேஸ்ட் இல்லாம டைரக்டா நீ இன்வெஸ்ட் பண்றது எந்த புரோக்கரும் கிடையாது. ரெகுலர்ங்கிறது ஒரு 2% வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு நீ 2% கொடுப்பாரு. அந்த வருஷம் 2% 30 வருஷத்துல 1 கோடி கிடைக்கிற இடத்துல 80 லட்சம் கிடைக்கும், 20 லட்சம் அவருக்கு. புரியுதா? அதனால மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது டைரக்டா சூஸ் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணது 300 ரூபா தான் இருக்கும் ஓபன் பண்றது. இங்க சில பேர் 3000 4000 அதை ஓபன் பண்ண டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்டோட
ஓபன் பண்றதோட மொத்த செலவுமே 300 ரூபாய். ரைட்டா? அடுத்து சிட் ஃபண்ட்ல தயவு செஞ்சு போடவே கூடாது. சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் போடவே கூடாது. குவிக் பண்ணி யாராவது எது சொன்னாலும் பண்ணக்கூடாது. இன்னொன்னு சீட்டு, நம்ம ஊர்ல சொல்லுவோமா சீட்டு போடுறது, அதுவும் இட்ஸ் செமி நாட் ரெகுலேட்டட். ஆனா சில பேர் எனக்கு சித்தப்பா பண்றாங்க, மாமா பண்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஐடில வேலை பார்க்கறான்பா, அவ்வளவு பெரிய பொசிஷன் போயிட்டான். நீங்க ஒரு பையன் சொன்னான், எந்த ஒரு பையன், கடலூர் பையன், ஐபிஎம்ல வேலை பார்க்கறான், ஹை பொசிஷன். என்னப்பா சம்பளம்னா, அம்மாட்ட கொடுத்து சீட் போட சொல்லுங்க, சீட்ல போடுங்க. சொல்லி என்ன படிச்சிருக்க நீ? ஐபிஎம் போயிட்டு என்ன பொசிஷன்ல நீ இருக்க? 1975 சொல்றாங்க, நீ என்னவோ 60% அதுக்குமே கிரெடிட் ரேட் என்னன்னு தெரியுமா? யார் ஃபாலோ பண்றான்னு தெரியும். அதெல்லாம் தெரியாது சார், அம்மா சொன்னாங்க. சோ உன் கல்வியில நல்லா எஜுகேட் ஆயிடுது. ஆனா பினான்ஸ்ல லிட்ரஸில அவ்வளவு வீக் நம்ம. சோ பினான்ஸ் பக்கம் போக கூடாது, யூனிட் பக்கம் போக கூடாது. பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு தயவு செஞ்சு போயிடக்கூடாது. கிரெடிட் கார்டு உனக்கு வேலை இருக்கு தம்பி, வேலை கொடுத்தாச்சு, எது கிரெடிட் கார்டு? அப்படி என்ன எனக்கு என்ன ஆசை உனக்கு? ஆனா ஹெச்ஆரோட தப்பும் கூட தான், வேலைக்கு சேர்ந்தா உனக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கிரெடிட் கார்டை ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? ஹெச்ஆர் உனக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கம்பெனி அந்த பேங்கோட டைப், இத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க எங்ககிட்ட, எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேங்க. எல்லாரும் ஹவுஸ் லோன் போனா எந்த பேங்க்கு போகும்? உங்க பேங்க்கு தான் போகும். அதனால ஹெச்ஆர் ஆகிய எனக்கு 2 தடவை வருஷத்துக்கு பிரான்ஸ் டிக்கெட் கொடுத்துருங்க. நான் உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டை கொடுத்துருங்க. நீங்க நல்லா பண்ணீங்க என்ஜாய் பண்ணீங்க. எனக்கு இன்சென்டிவ் வருஷத்துக்கு 2 தடவை பிரான்ஸுக்கு டிக்கெட். இன்சென்டிவ் தம்பி ஹெச்ஆருக்கு. தம்பி உனக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கறதுல அவனுக்கு என்ன தப்பு? சரி, கிரெடிட் கார்டு கொடுக்குறீங்களா, பிஎஃப் பத்தி ஏதாவது பேசுறீங்க? 50 நிமிஷம் ஸ்லைடு போட்டு உங்க கம்பெனியை பத்தி பாலிசி ஸ்கிரீனிங் எல்லாம் சொல்றீங்க, கிளாஸ் எடுக்கிற இண்டக்ஷன், அதுல ஒரு ஸ்லைடு உன் பிஎஃப் பத்தி எங்க போட்டிருக்க? உன் பிஎஃப் இவ்வளவு பிடிக்கும், ஃபார்ம் 13, ஃபார்ம் 19, ஃபார்ம் 11, இதெல்லாம் இதுக்கெல்லாம் இருக்கு. பிபிஎஃப்னா என்ன, இவ்வளவு போட்டா இவ்வளவு வரும் சொல்லுறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீயும் காசை ஏங்கி இருந்தாதான் அந்த கம்பெனில நீ அங்க நிக்க முடியும். அப்பதான் அந்த கம்பெனிக்கு லாபம். இது நடக்குதா? இது நடக்குது. இல்லாட்டி உனக்கு எது கிரெடிட் கார்டு? ஹெச்ஆர் எது கிரெடிட் கார்டு? ஹெச்ஆர் கிரெடிட் கார்டுக்கு என்ன சொல்லிக்கணும்? ஹெச்ஆர் உனக்கே கிரெடிட் கார்டு கொடுக்கணும். ஹெச்ஆர் வந்தோடனே சிரிச்சுட்டு கிரெடிட் கார்டை வந்து ஸ்வைப். ஏன்னா அவருக்கு இன்சென்டிவ் கிடைக்குது. ஏன்? they have a tie up with the bank. அந்த பேங்கோட tie up. ஏன் அந்த பேங்கோட? அந்த பேங்க் யூஎஸ்ல எங்கேயோ இந்த கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்கும். அந்த லோன் கொடுத்ததோட அவங்களோட கொலாபுன்னு சொல்லுவாங்க, கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த கம்பெனில இத்தனை பேர், என்னோட 5000 பேர் வராங்கன்னா அந்த 5000 பேருக்கு உங்க கார்டு கொடுப்பேன், அந்த 5000 பேருக்கு நான் கிரெடிட் கார்டு கொடுப்பேன், அந்த 5000 பேரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவான், அந்த 5000 பேரும் ஹவுஸ் லோனிங் வந்து உங்களுக்கு தானே லாபம். கேம். அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் ஏன் அவன்கிட்ட வாங்கணும்? எனக்கு டெபிட் கார்டு மட்டும் கொடுக்கும். சிம்பிள். எனக்கு டெபிட் கார்டு மட்டும். டெபிட் கார்டு கூட வேணாமா, எனக்கு தூக்கி கூட என்ன பண்ணும்? எனக்கு பேங்க் அக்கௌண்ட் மட்டும். பேங்க் அக்கௌண்ட் எனக்கு கொடுக்கும். மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு பண்ணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கு நீ சம்பளம் கொடுக்குற, நான் உனக்கு வேலை பார்க்குறேன், நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற, போதுமே. அந்த சம்பளத்தை வச்சு நான் எப்படி வாழணும் நான் பாத்துக்கிறேன். என்னை வந்து நீ என்ன பண்ற, பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் பண்ற. நீ நாளைக்கு கொடுத்து விடலாம், இன்று நீங்க வாங்குங்க, இது என்ன மைண்ட் செட்? நாளைக்கு வாங்கி நாளைக்கு கொடுப்போம், இது என்ன மைண்ட் செட்? அப்ப என்ன பண்றான்? பழக்கப்படுத்து. அடுத்து என்ன பண்றான்? கியூஆர் கோட் பண்ணாம, அடுத்து ஸ்வைப் பண்ணாம, அடுத்து ஏதோ வைஃபை ஆமா மிஷின் வச்சு தப்புன்னு அடிச்சா போதும். இப்போ எனக்கு ஏதாவது அவசரம்னா நான் வந்து சொந்தக்காரங்க கிட்ட போய் கேட்க முடியாது. கிரெடிட் கார்டுனா ஈஸியா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம். சம்பளத்தை தாண்டி என்ன தம்பி அவசரம்? சம்பளம் இருக்கே தம்பி, நீ நீ எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கிரெடிட் கார்டு கொடுத்தா பரவாயில்ல. நான் தான் வேலையில இருக்கேன், மாசம் சம்பளம் வாங்குறேன், அப்படி என்ன ஆச்சு? அப்பனா நான் என்ன பண்றேன்னு நான் சொல்லட்டுமா? நான் கார் வாங்கிருக்கேன், இஎம்ஐ கட்டுறேன், என் வீட்டுல 15-30 பேண்ட் சட்டை. தம்பி, ஒரு மனுஷனுக்கு 5 வருஷத்துக்கு 6 பேண்ட் 10 சட்டைக்கு மேல 6 வருஷம் தேவை. எதாவது சட்டை 15, நான் சொல்றது 10 வருஷத்துக்கு தம்பி. 7 பேண்ட் 6 சட்டை போதும். ஆனா என்ன தெரியுமா இங்க நடக்குது? ஒரு பொங்கல் ஒரு தீபாவளிக்கு 6-7 பேண்ட். லேடிஸ் பத்தி கேட்க வேணாம், 3-4 பீரோ கோமிஞ்சு கிடக்குது லேடிஸ். கரெக்டா? ஆனா நீங்க யோசிச்சு பாரு, நான் ஒரு இது பண்ணிட்டு, அது என்னன்னா கல்யாணத்துக்கு ஏதோ போடுறாங்க, ஏன்னா ஜென்ஸ் போடுறாங்க, பிளேசரா ஷெர்வானியா, என்ன ஷெர்வானியா இந்த சூட்டு. தம்பி 8 லட்சம்
ஷெர்வானி கோட் ஷூட்டு நம்ம இந்தியன் லாக்கர்ல இருக்கு. அதோட விலை எவ்வளவு மதிப்பு தெரியுமா? 17,000 அந்த எக்கனாமி பீரோல இருக்கு. வருஷத்துக்கு நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்றேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ண அதுக்கு நான் 17,000 18,000 கொடுத்து அது வாங்கி என் வீட்டுக்குள்ள இருக்கு. அதே மாதிரிதான் என் பொருள் தேவையில்லாத பொருள் லேப்டாப் 2, 3 மொபைலு, 2 சிம் கார்டு, அது இதுல இது சப்ஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் ரீசார்ஜ், டாப் அப், மைலேஜ் தராத வண்டி, சூப்பர் பைக்குங்கிற மாதிரில அது ஒண்ணு, வீட்டுல பைக் ஒண்ணு, அதுக்கப்புறம் காரு, சின்ன காருக்கும் அது ஒரு பெரிய காரு. 21 வயசு 20 30 வயசு உங்களுக்கு தேவையே இல்ல. உன்னை ரிச் ஆக்காது அது. இப்படி போயிட்டு இருந்தோம்னா ரிச் ஆக்காது. இது எப்ப நீங்க அப்ப எப்பதான் சார் யூஸ் பண்றது? உன்னை எப்பதான் சார் யூஸ் பண்றது? நீ சொல்ற மாதிரி எமர்ஜென்சியோ நாளைக்கு எது வந்தாலும் சரி, நவ் வி ஹேவ் கேப்ஸ். இப்ப நான் எதுக்கு இந்த ஸ்டுடியோக்கு வந்தேன்? கேப்ல தான் வந்தேன். கேப்ல தான் அங்க இருந்து பெரம்பூர்ல இருந்து இங்க வந்து கேப் 700 போ முடிஞ்சு. ரிஸ்க் இருக்கா? இல்ல. வந்து பெட்ரோல் போனா இல்ல. முடிச்சுட்டேன். அதே என் கார் எடுத்துட்டு இன்னும் பார்க்கிங் எனக்கு எங்க நிக்க விட்டுருக்கோம்? பார்க்கிங் இருக்காது இந்த ஸ்டுடியோல. தம்பி எவ்வளவு பிரச்சனை இருக்கு தம்பி. மழை பெஞ்சா எங்க நிக்க விட்டுவேன்? காரை வாங்கிட்டேன். மழை பெஞ்சு எத்தனை மழை பெஞ்சிச்சு? இன்சூரன்ஸ் எவ்வளவு லாக் தெரியுமா? தம்பி இன்சூரன்ஸ் காரன் பொழைக்கிறான் தம்பி, கார் கம்பெனிக்காரன் பொழைக்கிறான் தம்பி. நமக்கு என்ன தம்பி? நம்ம எப்ப பொழைக்க போறோம்ங்கிறேன். அப்போ என்னோட சம்பளத்துக்கு நான் எனக்கு இவ்வளவு போதும். நான் ரிச் மைண்ட் செட்ல நான் என்ன பண்றேன்? ஃபேக் ரிச் இல்லாம ஒரு ரிச் மைண்ட் செட்ல என்னோட 20 வயசு 21 வயசுல இருந்து நான் 3000 ரூபா போறேன். 40 வருஷம் நான் கோடி சொன்னாரு. 40 வருஷம் நான் காரை வாங்கிக்கிறேன். பீச் பக்கமா ஒரு பிளாட்டை வாங்கிக்கிறேன். ஒரு காஃபியை குடிக்கிறேன். வீட்டுல 2 மேடை வச்சுக்கிறேன். நிம்மதியா நம்ம குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உட்கார. இது வாழ்க்கையா? இல்ல எல்லாத்தையும் முன்னாடியே எல்லாத்தையும் குட்டிச்சோரா பண்ணிட்டு நான் சொல்றேன் பாரு, நீ சென்ட்ரல் போ, சென்னை சென்ட்ரல், சென்னை எக்மோர் போ. பாத்திருக்கியா? பெக்கர்ஸ் எல்லாம் பாத்திருக்கியா? அவங்களோட வயசு என்ன? கொஞ்சம் ஏஜ்டா இருப்பாங்க. ஏன் எல்லாருமே ஏஜ்டா இருக்காங்க சொல்லுவோம்? இந்த மிஸ்டேக் பண்ணாலும் கடைசியில நினைப்போம். பிள்ளைங்க கடைசியில கையேந்தி பிள்ளைங்க கடைசியில முதியோர் இடத்துக்கு அனுப்பி விட்டு அந்த முதியோர் இடத்துல இருக்க விருப்பம் இல்லாம பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம்னு சில பேர் இங்க கிளம்பிட்டாங்க. அதுல மதிப்பு மிக்க நம்ம தமிழ் சமூகம் பல பேரு நல்லா வாழ்ந்து, நான் சொல்றேன் தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் டீச்சர், நல்ல தமிழ் டீச்சர் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிறாரு திருச்சியில. ஏன் பசங்க யாரும் கவனிக்கல? ஏன் கவனிக்கல? பாடம் எடுக்க தெரிஞ்ச அவருக்கு நிதியில என்ன பண்ணணும் தெரியுது. அப்ப பசங்களை கையெழுந்திக்கும் பசங்க என்ன பண்றான்? வந்த பொண்டாட்டி என்ன சொல்லலாம் அதானே கேட்பான். இப்போ ஃபினான்ஸ் தான் நமக்கு அடிப்படையே. எஜுகேஷன் தாண்டி எஜுகேஷனும் முக்கியம். வந்து கல்வியை வந்து எல்லாரும் பேசியாச்சு. கர்மவீரா காமராஜர் வந்துட்டாரு, கலைஞர் கருணாநிதி வந்துட்டாரு, எம்ஜிஆர் வந்துட்டாரு, நிறைய வந்து பேசிட்டாரு. நிதிக்கு யாராவது பேர சொல்லுங்கப்பா. நிதிக்கு யாராவது பேர சொல்லுங்க. இவர் பேசிட்டாரு, இவரால வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் பணக்காரன் ஆயிட்டான், யாராவது சொல்லுங்க. ஏன்னா கல்வியை பத்தி பேசி 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 நம்ம என்ன பண்றோம்? கல்வியை கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் கல்வியை கொடுத்துட்டோம். இப்ப நான் பணக்காரன் ஆகணும், பணக்காரன் எடுத்து வழி சொல்லு. அதுதான் சொல்றேன், ரிச் டாட் போனால தயவு செஞ்சு படிச்சிருங்க. தமிழ்ல இருந்தா தமிழ்ல படி, ஆடியோனா ஆடியோல கேட்டுரு. உங்க பிள்ளைங்களுக்கு வந்து மோனோபொலி கேம் கொடுத்து பிள்ளைங்களை சின்ன வயசுல புரிய வச்சிரு. உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, 2 லட்சத்தை போட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டு லாக் பண்ணி விட்டுரு, யூசர் ஐடி பாஸ்வேர்ட மறந்துரு. இப்ப நான் சொல்றதுன்னா வேற வாக்கு எழுதி வச்சுக்க, மாற்றுக்கிறதே கிடையாது. 20 வயசு ஆயிடுச்சு, எஸ்எம்பி 1000 ரூபாய்க்கு தொடங்குது, 2 பேரும் சம்பளம் வாங்குறது, 1.5% தூக்கி எஸ்ஐபில போடு. இதை பண்ண போதும். நீ 40 வயசுல 3 கார் வாங்கி உட்காந்து ஒரு பிரச்சனை, 3 கார் வச்சுட்டு உட்காந்துக்க, ஓன் ஹவுஸ்ல உட்காந்துக்க. ஆனா பணம் வளரக்கூடிய நாள்ல போயிட்டு என்னோட அசட்டை இந்த பணத்தை கார்ல போட்டீங்கன்னா கார் வளராதே. நான் தான் கார் எடுத்துட்டேன். இப்போ காருன்றது வந்து எமோஷனல் அசெட். இப்போ நான் வந்து நைட் நேரத்துல ஏதாவது அவசரம்னு வரும், அப்போ வந்து நான் போய் போன் எடுத்துட்டு புக் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. எத்தனை வீட்டுல அப்படி எமர்ஜென்சி வந்து எல்லாரும் அதுக்காக கார் வச்சிருக்காங்கடா. என்ன சொல்ற நீ? எந்த காலத்துல இருக்கிற நீ? 108 போன் பண்ணா எத்தனை நிமிஷத்துல வரும் தெரியுமா? இதை பத்தி நீங்க சொல்ல போய் ஒரு வீடியோல உங்களை கமெண்ட்ஸ் அடிச்சு நெகட்டிவா கமெண்ட்ஸ் அடிச்சு நவுத்துனாங்க, உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்ஸ் எல்லாம் வளர முடியாது. கமெண்ட்ஸை ஏத்துக்கணும், விமர்சனத்தை ஏத்துக்காதவன் இந்த பொது வாழ்க்கையில வரக்கூடாது. அப்ப நான் எப்போதான் போய் கார் வாங்குறது?
நான் சொல்றேன் ரிச்சாய் வாங்கிக்கடா. ரிச்சாய் நல்ல நான் சொல்லட்டுமா, வளரக்கூடிய நாள்ல விட்டுட்டீங்கன்னா நல்ல காரா வாங்கி நீ நிம்மதியா இருக்கலாம். வளர வளரவே கூட வளர போற நேரத்துல காரை வாங்கிட்டீங்கன்னா பணமே வளராது. கடைசியில நீ கையேந்து நிப்ப. ஆனா பணத்தை வளர விட்டுட்டு காரை வந்து உன் வீட்டுல ரெண்டு வச்சு சொந்த வீட்டுல இருக்குன்னு நான் சொல்றேன். பணம் வளரக்கூடிய நாட்கள்ல அவசரப்பட ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் மணி இன் எஸ்ஐபி. Then you will have a 4 car, one beach house, penthouse. என்னடா சொல்றீங்க? Penthouse. Wow, nice. Villa, penthouse, right? உன்னோட அழகான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், penthouse. Just open the screen, see the sea view பாரு. அது இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ரிச் ஆகி அதுக்கப்புறம் ஒரு அசெட் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கார் வாங்க வீடு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஒரு சொந்தமா வீடு கூட இல்லைன்னா இப்போ நம்மளை நம்பி ஒரு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு சொல்லட்டுமா, ஒரு பையன் காலேஜ் எந்த வயசுல முடிப்பான்? ஒரு 21 வயசுல முடிச்சிடறான் காலேஜ். 21ல இருந்து 26 6 வயசுக்குள்ள அவன் எப்படி வீடு வாங்கியிருப்பான்? அவன் போயிட்டு லாட்டரி அடிக்கிறான். அவன் எப்படி வீடு வாங்கிப்பான்? ஒண்ணு அவங்க அப்பாவோட சொத்து. அப்ப கேட்கறவனுக்கு அறிவு இல்லை. அப்பாவோட சொத்தைய கேட்ப, பையனுக்கு என்ன சொத்து இருக்குன்னு பாரு. நீ பையன்கிட்ட கேட்க வேண்டியது என்ன? பையனோட பினான்சியல் பிஹேவியர் என்ன? பையன் செலவழிப்பாரா? இப்ப ட்ரெண்டா நான் சொல்றேன். ட்ரெண்ட் என்ன பண்ணும்? அன்னைக்கு நாங்கெல்லாம் கேட்கும்போது கேட்டானுங்க, பையன் தண்ணி அடிப்பாரா? பையன் ஸ்மோக் பண்ணுவாரா? பையனுக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்க சவாசங்கள் ஏதாவது அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு என்ன கேட்கணும்? பையனுக்கு கிரெடிட் கார்டு இருக்கா? பையன் வந்து எவ்வளவு செலவு பண்ணுவாரு? பையன் வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு தகுதியான ஆளா? வீடு வீடு எப்படி இருந்தாலும் நீ வாங்கிடுவ. நீ எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சர் நீ எப்படி இருந்தாலும் வாங்குவ. ஆனா உன்னை ஒருத்தன் போன் பண்ணும் போதே ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் ஒருத்தன் கேட்டான் போனேன், ஒரு எடுத்துக்காட்டு கேட்டான், வீடு இருக்கான்னு கேட்டான். நான் என்ன கேட்கிறேன், எக்ஸ்பெக்டட் வச்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்றை வருது. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? வரும்போதே எக்ஸ்பெக்டேஷன், வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வரும்போதே ப்ரெஷர், பொண்ணு வீட்டுல இருந்து வீடு வாங்க சொல்லி வீடை வாங்கிட்டாரு. கல்யாணம் ஆன உடனே ப்ரெஷர், 5 பவுன் நகை, 5 பவுன் நகை முடிஞ்சோடனே ப்ரெஷர், கார் வாங்க சொல்லி. அந்த பொண்ணு தேவையா இல்ல மாப்பிள்ள வேலையில இருக்காருங்க ஒழுக்கமான பையங்கன்னு சொல்லி வர்ற பொண்ணு தேவையா? எதை செலக்ட் பண்ணுவேன்? எந்த அசெட்டையுமே எதிர்பார்க்காம நம்மளை நம்பி வராங்களே, அதுதான் உங்களோட ரியல் பார்ட்னர். கேட்டுட்டு என்ன அந்த கௌரவத்துக்காக வருது பத்தியா? அந்த கௌரவம் வாழ்நாள் முழுக்க உன் கௌரவத்தை தேடியே போகும். அதுல நீ விழுந்துட்டா திருப்பி ஏத்துக்கவே முடியாது. நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது இப்ப என்னோட ப்ரொஃபைல் எப்படி நீங்க எப்படி கொண்டு கொடுத்தாங்க? பையன் நல்ல பையன், கஷ்டப்படுற பையன், இங்க எங்க ஃபாரின் எல்லாம் போயிட்டு பாவம் கஷ்டப்பட்டு திருச்சியில 2 இடம்லாம் வாங்கி அப்படிதான் நீ என்ன கொண்டு கொடுத்தீங்க? பையன் தெருவுல எல்லாம் கேட்டு விசாரிப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி இப்படி வீடு கிடையாது தம்பி, வீடு கிடையாது, கார் கிடையாது, நான் வந்து இதுல கல்யாணத்துக்கு கூட போட்டு போல, என்னோட கல்யாண போட்டோ கூட நான் கொடுக்குறேன் கார். சோ இது வந்து வரக்கூடிய பார்ட்னரை ஹவு யூ ஆர் கோயிங் டு சூஸ். ஆனா பார்ட்னரை நீ இப்படி செலக்ட் பண்ணிட்டு நீ கேட்கறதமா கொடுக்குற பார்ட்னரை நீ மாறிட்ட, வெரி டஃப். நான் சொல்றேன் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஃபியூச்சர் டஃப். ரொம்ப விலை கொடுத்து வாங்குறேன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தன் கேட்கறான் வீடு வருமானு கேட்கறான். அப்ப அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆயிடுச்சு? அசெட்னு தெரிஞ்சிருச்சு. அசெட்னா தெரிஞ்சிருச்சு. அப்படி அன்னைக்கு ஆம்பளை பயிலுக்கு என்ன கேட்டானுங்க? பவுன் எத்தனை போடுறீங்கன்னு கேட்டாங்கன்னா இல்லையா? அதை நம்ம சமூகம் என்ன சொல்லுச்சு? தமிழ் சமூகம் பெண் அடிமைன்னு சொன்னிச்சா இல்லையா? இன்னைக்கு அதே பையன் மேல வீடு இருக்கான்னு அது என்ன அடிமை? அதுவும் ஆண் அடிமை தன்மை தானே. அதை யார் பேச போறாங்க? எத்தனை பேர் பேச போறாங்க? யாரும் பேச மாட்டாங்க. நம்ம தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நீ நானுதான் பேசணும், புரியுதா இல்லையா? ஆனா எத்தனை ஆண்கள் வந்து இப்போ ஒய்ஃப் சொன்னாங்கன்னு சொல்லி லோன் எடுத்துட்டு உட்காந்தவன், ஒய்ஃப் சொன்னாங்கன்னு சொல்லி கார் எடுத்து உட்காந்தவன் இருக்காங்களா இல்லையா? ஆண் பாவம் தம்பி, கஷ்டம். திரும்பவும் சொல்றேன், ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்றது ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. இப்போ ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து மேரேஜ் பண்ணும்போது 30 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை வந்து ஃபினான்ஷியலாக வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மேரேஜில் கொஞ்சம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி கடன் வாங்காமல் எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறது? ஒரு பையன்பா 21 வயசு 25 வயசுபா கல்யாணம் ஆகும்பா. இப்போ அந்த கல்யாணத்தோட வேலை 30 லட்சம். பையன் பண்ணுவானா அவங்க அப்பா அம்மா பண்ணுவாங்க? அவங்க அப்பா தான் பண்ணுவார். அவங்க அப்பாவுக்கு இப்போ வசதி இல்லைன்னா அவன் லோன் எடுத்து தான் பண்ணணும். கல்யாணம் லோன் எடுத்தா
டேய், தம்பி, அமெரிக்கால கல்யாணம் 2 மாச சம்பளம். நான் வேணா சாட்ஜிபிட்டில வேணா செக் பண்ணிக்க. யூகேல 3 மாச சம்பளம். இந்தியால மட்டும்தான் கழுத 35 வருஷ சம்பளம். 35 வருஷ சம்பளத்தை உங்க அம்மா அப்பா நமக்காக கல்யாணத்துல பண்றாங்க தம்பி. அவங்க அம்மா அப்பா பெத்தது மட்டும் இல்லாம, படிக்க வச்சது மட்டும் இல்லாம, கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம, பிள்ளைங்களுக்கு வெட்டி கௌரவத்துக்கு என்ன பண்றாங்க? 35 லட்சம் 40 லட்சம் கல்யாணத்துக்கு பண்றாங்க. டோட்டலா தம்பி வாழ்நாள்ல சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் கல்யாணத்துல போட்டாங்க தம்பி. பொண்ணு போற இடம் தெரியாது, யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது, என்ன ஒரே இதா இருக்கும், கம்யூனிட்டியா இருக்கும் சொல்லி கொடுத்துட்றாங்க. கரெக்டா இல்லையா? கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கும், அந்த பையன் எப்படி இருப்பான், எதையாவது யோசிக்கிறோமா? ஜாதக பொருத்தம் பாக்குறோம், இருக்கு அது இருக்கு, பேசிட்டாரு, புரோக்கர் கரெக்ட்னு சொல்லிட்டாரு, பண்ணிச்சு. 35 லட்சம் ரிஸ்க். என்னது இதெல்லாம்? சரி 35 லட்சம் கொடுத்துட்டிய, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, ஓ ரிட்டைர்மெண்ட் கடைசியில அந்த பையன் டே கட்டு நிற்பாரு, மாசம் எனக்கு 10,000 போடுப்பான், போட்டுருப்பான். வீட்டுக்காரன் கேட்கறாங்க, சரி அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்ச அம்மா, உடனே பையன் போடுறாங்க, உடனே பக்கத்துல வைஃப், என்ன அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க, 10,000 போடுறோம் சும்மா இருக்க சொல்லுங்க. இதானே லாஸ்ட் ரீசெண்டா கூட என் ஃப்ரெண்டு ரிங் அடிச்சுட்டே இருந்தது, அம்மானு அடிக்குது, எடுக்க மாட்டோம். என்ன அம்மா கால் பண்ணிட்டுறா, ரெண்டல் மச்சி கேட்டுட்டே இருக்காங்க. அதை நான் ஏன் யோசிக்கிறேன், எங்க வேற ஏதாவது இருக்கா, 10,000 போடணும், சரி 10,000 போடணும். நான் என்ன கேட்டேன், 10,000 போடணும்ல, 10 லட்சத்தை பாண்ட்ல போட்டீங்கன்னா மாசம் 10,000 உங்க அம்மா கொடுத்துருமா? 10 லட்சம் உங்க கேபிட்டல் அங்கேயே தான் தம்பி இருக்கும். 10,000 உங்க அம்மாவுக்கு போயிட்டு இருந்தா வாழ்நாள் முழுக்க உங்க அம்மா ஏன்டா கால் பண்ண வைக்கிற? உங்க அம்மாவுக்கு 10 லட்சம் சொல்லி பிளாக் பண்ணி, இந்த 10 லட்சத்தை எப்ப எடுப்ப நீ இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடி இருந்தா 10 லட்சத்தை கட் பண்ணி உங்க அம்மா கொடுப்ப. அது பணம் வேணுமா தம்பி? உங்க அம்மா ஓய்வூதியத்துல நல்லா இருக்கணுமா, முதியோர் உலகத்துக்கு இல்லாம இருக்கணுமான்னு முடிவு பண்றது நம்ம தான். ஒண்ணு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், இல்ல நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். 2 பேருமே பண்ணலன்னா அம்மாவுக்கு யாரு கடைசியில கொடுப்பா? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், கல்யாணம் பண்ணோன்னா யாரு அம்மாவோட இருக்கிறாங்க சொல், எத்தனை பேர் இருக்கு அம்மாவோட கல்யாணம் சொல்? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் தனி கொடுத்துரும், பிரைவசி அப்படின்னு போயிடுறாங்க. அப்பதான் வீட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு ஆர்டர் போட முடியும் ஃபுட்டை, அம்மா இருந்தா போட முடியாது, ஒய்ஃபோட சேர்ந்து அந்த சோய் போடணும், தேட்டருக்கு போகுது, அதான் பிரைவசி தம்பி. பிரைவசி இது எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுனா பிரைவசி. கூட்டு குடும்பமா இருக்கும்போது நடக்காது முடியாது. கூட்டு குடும்பமா இருக்கும்போது 4 பேர் கேட்பாங்க, அண்ணன் கேட்பான், பொண்ணு வெளில போகும் அம்மா கேட்பாங்க, எங்க போறீங்க இந்த டயத்தெல்லாம் கேட்பீங்க. கார் எடுத்துன்னா அம்மா கேட்பாங்க, என்னப்பா இந்த டயத்துல என்ன கார் எடுக்கிறீங்க கேட்பாங்க. ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப நீங்க பிரைவசின்னு சொல்லி போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, போயிட்டீங்க ரைட், நீ போயிட்ட, இப்ப இவங்களுக்கு ரெண்டில் கொடுக்கணும்னா பைசா, ரெண்டு விடு, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அம்மாவுக்கு 35 லட்சம், நீ தானே ஆரம்பிச்ச இந்த டாபிக், 35 லட்சத்துக்கு செலவு பண்றாங்கல்ல கல்யாணத்துக்கு. இப்போ ரெண்டலுக்கு நான் கொடுக்கணும், அவங்களோட மெடிக்கல் செலவு கொடுக்கணும்ல, அதுதான் தம்பிக்கு பிரச்சனை. ஸோ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, கார் வாங்காதன்றீங்க, அது அசெட் கிடையாதுன்றீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்றீங்க, அது கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணாத அப்படின்றீங்க. நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? இந்த கேள்வி கேட்டியானே சார், கேமரா வேறு ஓடிட்டு இருக்கு சார், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி, என் கல்யாணத்தோட ஆன்சர் இந்த ஃபோட்டோ இங்கேயே தரேன், நீ பார்த்துக்க. என் கல்யாணம் குலதெய்வம் கோயிலில் காரைக்குடியில் பண்ணேன், மொத்த செலவு 35,000. அது அந்த வருஷத்தில் ஓகே, இப்போ பண்ண முடியுமா? ஆமாம், அந்த வருஷத்தில் 35,000 அவ்வளோதான்டா. அன்றைக்கி 10 லட்சத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். என்னோடய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா உறவினர்களையும் கோயிலில் கூட்டிட்டு போயிட்டு கோயிலில் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வேறு எந்த செலவுமே இல்லை. நான் மண்டபம் போல் எதுவும் போல் எனக்கு புது ட்ரெஸ்ஸு அந்த பெருசாலாம் எடுக்கல. ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு, அந்த பேண்ட்டு ஷர்ட்டை கூட நான் காட்டுறேன் பார்த்துக்க, இதுதான். ஸோ இது யாரும் சொல்லலை, என்னை அறியாமலே நானேவே இருந்திருக்கேன் ஃபினான்ஷியலாகவே. எனக்கு அறியலை, எனக்கு தெரியல இப்படி பண்ணணும். நான் உடனே ஃபாரினில் வேலை பார்த்தேன், என் ஃப்ரெண்டெல்லாம் கூட சொன்னானுங்க, ஃபாரினில் வேலை பார்த்துருக்க, நீ என்ன போய்ட்டு கோயிலில் போய் பண்ணுற, நீ எந்த காலத்தில்டா இருக்க, நீ அங்கங்கெல்லாம் போகணும், பெரிய பெரிய ஹோட்டலில் 5 ஸ்டார்லாம் ஓப்பன் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் சொன்னேன், டே ஏண்டா என் லைஃப்பில் முக்கியமான தருணம் அது என்னோடய குலதெய்வம் கோயிலில் தான்டா நடக்கணும்னு சொல்லி, குலதெய்வம் கோயிலில் தான் என்னோடய காது குத்து, பாப்பாவோட காது குத்து, குழந்தைங்களோட காது குத்து, என்னோடய திருமணம் எல்லாமே நடந்துச்சு. இதுக்கே எல்லாம் செலவு பண்ணாமல் நமக்குன்னு ஏதாவது ஒன்று எடுத்து வைக்கணும்ல கடைசி காலத்தில். பேரண்ட்ஸ் நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் புள்ள நம்பி உங்கள் பிள்ளையோட
கொள்ளு பேரம் வர வரையும் காது குத்துக்கு வந்து நகையை வாங்கிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் உன் பிள்ளைய படிக்க வச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்தியா முடிஞ்சிச்சு. அத்தோட சவகாசம். தம்பி யூகே எல்லாம் யூஎஸ் என்ன தெரியும் பண்ணலாம்? 18 வயசு மேல பேசிக்க முடியுமா உன் பிள்ளைகிட்ட? 18 வயசு தம்பி. ஒரு அப்பா போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்க முடியுமா? 18 வயசு. அதோட ஓன் டிசிஷன் தம்பி. அந்த பொண்ணு என்ன டிசிஷன் பண்ணுதோ அவங்க டிசிஷன். யூகேல இங்கிலீஷ்காரங்க என்ன பண்றான்? ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்? 45 வயசு வரையும் அவங்க அம்மா இவங்க அம்மா சொல்றது, இவங்க அப்பா சொல்றது, இவங்க அம்மா சொல்ற டிசிஷன் இவன் கேட்கறது, இவங்க அம்மா வந்து இவனுக்கு தங்கம் எடுத்து கொடுத்து என்னது இதெல்லாம்? அவன் வேலையை பாரு. உனக்கு படிக்க வச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, சொல்லி முடிச்சாச்சு, முடிஞ்சிச்சா? நீ உன்னோட வாழ்க்கையை பாரு. அம்மா நீங்க பேசாதீங்க. நான் இது ஏன் கார்பஸ் நான் நிம்மதி, நான் என்னோட பென்ஷன். ஏன்னா காலத்துக்கு நான் வேலை பார்த்துட்டேன்னா இந்த 40 டு திரும்பி இந்த 70 வயசுல திரும்பி வேலை செய்ய என்னடா இருக்கு? அப்ப எப்பதான் நான் ஓய்வு மனுஷனுக்கு இந்த சர்க்கியூட் இருக்குல்ல, இந்த சர்க்கியூட்டை உடைக்கணும். இந்த சர்க்கிளை உடைக்கணும். இந்த சர்க்கிளை உடைக்கணும் என்ன அர்த்தம்னா, கல்யாணம் ஆனோன்னா என்கிட்ட ஒரு 1 crore இருக்கணும். அடுத்து நீ உனக்கு குழந்தை கொடுத்தா உனக்கு 1 crore இருக்கணும். உனக்குள்ள அடுத்து 1 crore இருக்கணும். இந்த பணக்கார ரிச் மைண்ட் செட் எப்போ வரும்னா, புவர் டேட் இல்லாம ரிச் டேடா திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி ஸ்டார்ட் இன்வெஸ்ட். திரும்ப திரும்ப சொல்றேன், இன்வெஸ்ட் பண்றது ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்தியா. இந்தியால இருந்து என்எஸ்சி பிஎஸ்சி 2 மார்க்கெட் தம்பி. என்எஸ்சி பிஎஸ்சி கோயம்பேடு மார்க்கெட், ஒன்று வந்து வண்டலூர் மார்க்கெட், ஏதோ ஒரு மார்க்கெட் வச்சு 2 மார்க்கெட். 2 மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போகும். காய்கறி எவ்வளவு வாங்கணுமோ அள்ளி போடும், வாங்கி வை. அவங்க அதேதான் இங்க 2 மார்க்கெட்டுக்குள்ள போ, சந்தைகள் இருக்கும். சந்தைகள் உனக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நீ வாங்கி வை, அசண்டா வை, வளர விடு, பெரிய தோட்டமா வளரும், என்ஜாய் பண்ணு. இப்போ இதில் கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுவார், வாங்கின காய்கறிலாம் கெட்டு போகாத அப்படின்னு. ஒரு பேருக்கு காய்கறி சந்தைன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டுங்கிற சந்தைங்கிறதுக்காக நான் சொல்லிருக்கேன். பட் இது எப்படின்னா, ஒரு தோட்டம் வளர்க்கும் போது ஒரு மைண்ட் செட் என்ன தம்பி, சிம்பிள். உன் பிள்ளைய வந்து 1வது படிக்கிறீங்க இல்ல, உன் பிள்ளை பிறந்தோடனே 1வது படிக்கிறீங்க. இந்த 1வது படிக்கும் போது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? டிகிரி வாங்கியும் நம்பிக்கை இருக்குல்ல, 100% இருக்கும் தெரியுமா? எப்படி அந்த 100% எப்படி இருந்துச்சு? ஆனா அதே புள்ள கோடீஸ்வரன் ஆகணுங்கிற பர்சன்டேஜ் மட்டும் எவ்வளவு இருக்கும்? இருக்காது. அந்த மைண்ட் செட்டே வராது. மைண்ட் செட்டே வராது தம்பி. உன் பிள்ளைய படிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு அதிகம் இருக்குல்ல, அதுதான் அந்த இதுதான் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அடுத்து உன் பிள்ளை 2வது படிக்கும் போது நீ 10,000 ஸ்டாக் வாங்குறது, உன் பிள்ளை 3வது படிக்கும் போது 30,000 ஸ்டாக் வாங்குறது, உன் பிள்ளை 4வது படிக்கும் போது 1 லட்சம் ஸ்டாக் வச்சிருக்கணும், உன் பிள்ளை 6வது படிக்கும் போது இப்படி வளரணும். உன் பிள்ளையோட எஜுகேஷன் வளரணும், என்னோடதும் வளரணும். வளர்ந்தாதான் நான் அந்த பிள்ளையும் படிச்சு கல்வியிலும் பெருசா செல்வமும் வளரும். அதாவது எப்படின்னா 2 எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்தோடனே அடுத்த நாள் டிகிரி கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ உனக்கு தெரியுது, பிள்ளைக்கு வந்து அயன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு நாள் பத்திரிக்கை அம்மா அப்பா குழந்தைங்க வண்டி ஏற்றுவாங்க, நம்பிக்கை ஏற்றுவாங்க. ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன் எப்படி? அதே இது முதலீட்டுல 30 வருஷம் அப்பா இன்வெஸ்டிங் ஏன் அந்த எண்ணம் இல்ல? அது எப்படி கெட்டு போயிடும், நாரி போயிடும், காய்கறி இது போயிடும். இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து நிறைய லோன் இருக்குது. ஸோ நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிக்கணும்னு நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அப்போ என் லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லாட்டி வந்து இஎம்ஐ கட்டிகிட்டே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? லோனை பார்த்து க்ளோஸ் பண்ணணும். டெட் இஸ் அ பர்மனன்ட். யுவர் டெட் இஸ் அ பர்மனன்ட். யுவர் சேலரி இஸ் நாட் அ பர்மனன்ட். கரெக்டா இல்லையா? யுவர் லோன் இஸ் பர்மனன்ட், யுவர் சேலரி இஸ் நாட் பர்மனன்ட். ஸோ எது பர்மனன்ட்டோ அதை தான் அட்டாக் பண்ண தவிர டெம்பரரிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு லோனை தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ லோனை க்ளோஸ் பண்ணிட்டு கம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா லோனை க்ளோஸ் பண்ணிட்டு பிஎஃப் விபிஎஃப் யார் யாரும் லோன் சொல்ல சிம்பிளா ஒரு சீக்கிரம் சொல்லணும். லோன் அதிகமா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் என்னால பண்ண முடியல, ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் விபிஎஃப். ஓ, இப்போ சம்பளத்திலே அது தெரியாத மாதிரி நம்ம விபிஎஃப் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உன் லோனுக்கு போயிட்டு இருக்கும், கட்டிக்கிட்டே இருப்பான். நீ நினைச்சுக்கப்பா நான் இன்வெஸ்ட் பண்ணல, இல்ல உன் விபிஎஃப் வேலை பண்ணு. உன் விபிஎஃப்ல 20% ஏத்தி விட்டு தம்பி, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். கால்குலேஷன் வேணா போட்டு பாரு. விபிஎஃப் வருஷம் 12% போக 20% கொடுத்தவனோட கால்குலேஷன் பாரு. அவனோட வயசுல 1.5 கோடி 3 கோடிக்கெல்லாம் நான் பாத்திருக்கேன். விபிஎஃப் 3 கோடி. அது எத்தனை வருஷம்? அதுதான் வருஷங்கள் வந்து நீ வந்து 21 வயசுல நீ ஜாயின் பண்ற, 21 வயசுல ஜாயின் பண்ற, 20% உன்னோட சேலரி பேசிக்ல
தம்பி ஒரு சம்பளம் 1,00,000 நம்ம டேக்கோங்க, பேசிக் 30,000 தம்பி. 30,000த்துல 20%, 30,000த்துல 20% லாக். அதே அடுத்த பேசிக் இன்க்ரீஸ் ஆகுமா, அடுத்த வருஷம் பேசிக் இன்க்ரீஸ் ஆகுமா, அதுல 20%, அடுத்த வருஷம் பேசிக் இன்க்ரீஸ் ஆகுமா, அதுல 20% பண்ணிக்கிட்டே வா. 4 crore நான் பார்த்துருக்கேன் விபிஎஃப்ல பண்ணவங்க. ஆனா சேட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து நான் தமிழோட ஒத்தால நாம அது. போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லை இது வந்து அவுடேட்டட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் நான் இன்வெஸ்ட் நான் சொல்லுவேன் தம்பி, போகணும் தம்பி. ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் நான் சொன்னா நீங்க கூட கேட்கலாம், என்ன சார் இவ்வளவு நேரம் பேசிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் என்ன ஒரு 100% நீ போஸ்ட் ஆஃபீஸ்ல வைக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் எதுக்கு குறிக்கிட்டுனா லைன்ல நின்று அந்த லைன்ல நின்று பண்ணும் பொழுது அந்த பேஷன்ஸ் உன்னை செக் பண்ணும், பொறுமையை தட்டி பாக்குற இடம். பொறுமையை நீ எங்கேயா பாத்திருக்கியா, ஃபார்ம் நின்று நீ பாத்திருக்கியா, உன்னால நிக்க முடியாது, ஃபார்ம் எடுத்து நிக்க முடியாது உன்னால 10 நிமிஷம். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல 30 நிமிஷம் நிப்ப. உனக்கு முன்னாடி ஒரு அம்மா 200 ரூபாய் வச்சுட்டு 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருக்கும், 200 ரூபாய் வச்சுட்டு அந்த அம்மா அப்படி நின்றுட்டு இருக்கும், ஃபார்ம் ஃபில் பண்ணி நின்றுட்டு இருக்கும். நமக்கு பின்னாடி ஒரு தாத்தா நின்றுட்டு இருப்பாரு, எவ்வளவு 100 ரூபாய்க்கு இப்படியே பார்ப்பாங்க, 40 நிமிஷம் நின்றுட்டு இருப்பாரு. ஏன் அவங்களாம் எந்த நம்பிக்கை நிற்கிறாங்க? போஸ்ட் ஆஃபீஸ் 100% சவரன் சேஃப்டி, 100% அப்படி இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்னா போஸ்ட் ஆஃபீஸ். பிஎஃப், என்பிஎஸ், என்எஸ்சி, நேஷனல் ஸ்கீம் சர்டிஃபிகேட்னு ஒரு ஸ்கீம், இதெல்லாம் பிரின்சிபல் 100% டேம் ஷூர், ரிஸ்கே கிடையாது. ஆனா பர்சன்டேஜ் வந்து அது யாருக்கு பொருந்தும்? 60 வயசு ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கோல்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ நான் வந்து கோல்டு வந்து சீட்டாக போய் வாங்குறதா இல்லை வந்து நான் கோல்டு வந்து காயினாக போய் வாங்கி வைக்கிறதா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போது இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து கோல்டு ரேட் கம்மியாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது. நான் அப்போது கோல்டு காயினாக வாங்கி வச்சுருந்தா அது இப்போ எனக்கு லாபம் தானே? என் ஊர் சீட்டா போனீங்கன்னா மாசம் வந்து ஒரு 15% சேவ் பண்ணணும். எப்படின்னா திரும்ப சொல்றேன், எஃப்டி 7%, நம்ம பேசின போஸ்ட் ஆஃபீஸ் 6%, எல்ஐசி, யூனிட் எல்லாம் 7%. எல்ஐசி எந்த ப்ராடக்ட் வேணா எடுத்து 7%. ஓகே, எல்லாம் 7%. இது எல்லாமே 7%, 8% இவ்வளவு தருதுல்ல. கோல்டு நீங்க போகும்போது மாச ஸ்கீம்ல செய்கூலி சேதாரம் 15% சேவ் பண்றோம். கரெக்டா இல்லையா? செய்கூலி சேதாரம் 15% சேவ் பண்ணுவ. பிசிக்கலா கோல்டு இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு மனுஷனுக்கு 20-30% கோல்டு இருக்கிறது நல்லது, இருக்கணும். உன் அளவுக்கு உனக்கு ஒரு பொண்ணு இல்ல, உன்னோட லிமிட்டடா வச்சுக்கணும். உன் ஒய்ஃபுக்கு உனக்கு கை காலுக்கு என்ன தெரியும் அது மட்டும். பொண்ணு இருக்கு அப்பனா நீ வந்து ஒரு 400 கிராம் 500 கிராம் வரைக்கும் போய் தான் தேரும், வாங்கி தான் தேரும். பிசிக்கல் கோல்டு ஆல்வேஸ் குட். ஆர்னமெண்டா போனா செய்கூலி சேதாரம் இருக்கு. ஆனா ஒண்ணு, நீ காயினா எனக்கு சொல்றீங்க, மந்த்லி ஸ்கீம் கிடையாது தெரியுமா? காயின் அந்த ஸ்கீம் கிடையாது. காயினா போய் காசு கொடுத்து வாங்கிட்டு ஆமா, 24 கேரட்டா தான் அவங்க வரும். 3% ஜிஎஸ்டி. ஓகே, அந்த காயினை திருப்பி போய் நான் என்னைக்காவது விற்கிறேன் அப்படின்னா செய்கூலி சேதாரம் கிடையாது. கரெக்ட், அது அந்த அப்படியே உனக்கு ரேட்டா வந்துடும். கரெக்டா? ஆனா 24 கேரட் வரும். ஆனா அதுல செய்கூலி சேதாரம் 15% நான் ஆர்னமெண்ட்ல பண்ண முடியாது. ஆனா இந்த ஆர்னமெண்ட் நாளைக்கு என் பொண்ணு போடும். காயின் வந்து யூ கேன் செல் இட். ஆனா ஒருவேளை என்னோட பொண்ணு தான் போட போகுது அப்படின்னா ஆர்னமெண்ட் இஸ் குட். சிம்பிள் தான். பையன் இருக்கான், காயின் பையன், பொண்ணு இருக்காங்க, ஆர்னமெண்ட். ஓகே. சொல்யூஷன் இப்போ ஃபியூச்சருக்கு வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸ் இல்லை பார்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்ல, ஃபியூச்சர்ல இப்போ பெட்டர் கோல்டு பீஸ். கோல்டு பீஸ் டிஜிட்டல் காயின் சொல்றேன், டிஜிட்டல் கோல்டு சொல்லல. டிஜிட்டல் கோல்டுல மும்பைல வந்து ஒரு ஆப், ஓகே, அந்த ஆப் ஹேக் பண்ணிட்டாங்க. அதுல இருந்த 493 கோடி வந்து மிஸ்ஸிங் மாதிரி போட்டு. அதுக்கு செபி வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, டிஜி கோல்டுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை, நாங்க கோல்டு பீஸ்க்கான நாங்க வந்து தருவோம், மியூச்சுவல் ஃபண்டுக்கு நாங்க வந்து ப்ரொடெக்ட் தருவோம், இந்த கோல்டு டிஜி இதுக்கு நாங்க பண்ணல. இதுதான் அவங்க கொடுத்தது. அதனால டிஜில கோல்டுல பீஸ் வாங்குங்க தவறே கிடையாது, காயின் வாங்குங்க தவறே கிடையாது, ஆர்னமெண்ட் வாங்குங்க தவறே கிடையாது. ஆனா யாரு பொண்ணா இருந்தா ஆர்னமெண்ட், பையனா இருந்தா காயின், 2 பேரும் இல்ல. நான் வந்து ஜென்ரலா இன்வெஸ்ட் பண்ணா கோல்டு பீஸ் இஸ் பெட்டர். எக்ஸ்பென்சிவ் இஸ் வெரி லெஸ், வேல்யூம் சர்டே இட்ஸ் lakhs and lakhs are running. எப்படி கோல்டு மூவ் ஆகுதோ அதே மாதிரி உங்க கோல்டு பீஸ் மூவ் ஆயிடும். பெட்டர் கோல்டு பீஸ். இப்போது வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு 60லேருந்து 65 அதுக்கு மேலே இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 லட்சம் தான் இருக்குது, அவங்க வந்து எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு சேஃபாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 10, 15, 20 லட்சம் இருக்குன்னா AA பாண்டுல
இந்தியா பாண்ட் வெப்சைட் போயிட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டு அவங்க அப்பாவே அப்டேட் பண்ணுவாங்க. டபிள்யூ பாண்ட்ல 9% மேக்ஸிமம் 9% ஜஸ்ட் ஃபிக்ஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாண்ட் லேடரிங்னு சொல்லுவோம். எப்படின்னா 10 லட்சத்தா 20 லட்சம் இருக்குன்னா முதல் 4 லட்சம் ஒரு பாண்டு, அடுத்த 4 லட்சம் ஒரு பாண்டு, மெச்சூரிட்டி டேட்ல மாறிக்கும். ஸோ மாற மாற அவரோட அக்கௌண்ட்டுக்கே திருப்பி அந்த அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த பணத்தை திருப்பி எடுத்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஆப்ஷன் பாண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ல சீனியர் சிட்டிசன் இட் இஸ் 8.2%, 100% சவரின். கரெக்டா? மோர் than it is equal to AAA post office. But the WA bond, why I'm saying, because it gives a 9% monthly income. But post office it is given quarterly income. ஸோ இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க, அதுக்கு முன்னாடி கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க. நான் வந்து அதை நான் எப்படி தெரிஞ்சுட்டு நான் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்? தம்பி, என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணுறது ஈக்விட்டி. என்றைக்குமே ஈக்விட்டி அப் டு ஏஜ் ஆஃப் 45 வரை நீ ஈக்விட்டியில் போகலாம், தப்பே கிடையாது. ஈக்விட்டி எப்படி 20 வயசில் இருக்கும்போது 80% இருக்கும், 30 வயசாக இருக்கும்போது 60% இருக்கும், 40 வயசாக இருக்கும்போது 20% மாறிடும். 36 வயசுலேருந்து பாண்டு 20% ஆகும், 40 வயசில் பாண்டு 40% வரும், 45% பாண்டு 80% இருக்கும். கோல்டு என்றைக்குமே 20% உன் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். கிரிப்டோ 0. திரும்ப சொல்கிறேன், கிரிப்டோ 0. என்னோட ஃபண்டமெண்டல்ஸ் படி நான் அதுக்கு வந்து கிரிப்டோவுக்கு வந்து, ஏன்னா கவர்மெண்ட் இதுவரையும் கொடுக்கல, க்ரீன் சிக்னல் கொடுக்கல, அதனால் நான் அந்த பக்கம் கிடையாது, நான் அந்த பக்கம் நிற்கலை. என்றைக்கு கவர்மெண்ட் சொல்லுதோ அது வரையும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 10%. ஸோ கோல்டு 20%, 10%, ரியல் எஸ்டேட் ஒரு 20%, ரைட்டா? வீடோ நிலமோ ஏதோ ஒன்று. ஈக்விட்டி பாண்டு தான் அட் த எண்ட் ஃபைனல் உன்னோட ஓய்வூதியத்துக்கு நிலையானது. ஸோ இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றாங்க. அதை வந்து நான் எவ்வளோ எடுக்கணும்? அது அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ எடுக்கணும், எனக்கு இவ்வளோ எடுக்கணும்? இல்லை, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் உன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுன்னு உனக்கு யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. உன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் பண்ண மாட்டார், பேங்க்கில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸில் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அதே இன்சூரன்ஸு நார்மல் இன்சூரன்ஸில் இந்த யூலிட் லிம்ப்டு சொன்னால யூலிப்பு அதெல்லாம் அதில் அவங்களுக்கு பெனிஃபிஷியல். அதனால் டேர்ம் இன்சூரன்ஸை ஒன்ட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுன்னு. டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, இப்போ 20 வயசு இருக்குது, 30 வயசு இருக்குது, வருஷம் நீ 50,000 கட்டியிருப்ப, 3 வருஷம் கட்டுவோம், 4 வருஷம் கட்டுவோம், அடுத்த 100 வயசு வரையும் யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃபார் 2 crore. வயசு ஆக என்ன ஆகும்னா ப்ரீமியம் எகிரிடும். இப்போ 40 வயசால் ஒருத்தால் போடுறான்னு வச்சுக்க, அதுக்கு வந்து ப்ரீமியம் வந்து 2 லட்சமாக இருக்கும். 5 வருஷம் கட்டினா 10 லட்சமாக போயிடும். ஆனாலும் 100 வயசு வரையும் யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃபார் 2 crores. ஒரு வேளை அந்த மனிதர் இல்லாத பட்சத்தில் அந்த 2 கோடி அந்த நாமினிக்கு சென்றுவிடும். அந்த நாமினி அவன் பிள்ளையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இவன் கடனில் இருந்திருப்பாருப்பா, இவர் கடனில் இருந்திருப்பார், ஸ்மோக்கராக இருந்திருப்பார், ட்ரிங்கராக இருந்திருப்பார், இல்லை ஏதோ ஒரு விபத்தாக இருந்திருக்கும். அப்போது நான் வந்து இல்லாத சமயத்தில் எந்த பேர்டன் வந்து என் பிள்ளைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டட் இன்சூரன்ஸுங்கிறது என்ன, இட்ஸ் அ வரக்கூடியது முன்னறிப்பாக தடுக்கிறதுக்காக இட்ஸ் அ ப்ரொடெக்டட். ஒர்ஷன் ஆகிடக்கூடாது. இப்போ நம்மளும் அந்த நபரும் போய் அந்த குடும்பமும் நாசமாக போய் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸு கண்டிப்பாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா நம்ம பர்ஸு காலியாகிடும். நம்ம பர்ஸு கண்டிப்பாக காலியாகும். ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா உன்னோட அந்த இயர் சேவிங்ஸ் எல்லாமே காலியாகும். உன் எஸ்ஐபியில் நீ கட் பண்ணுற மாதிரி போய்டும். இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ கவரேஜ் இருக்கணும்? கவரேஜ் வந்து ஒரு 15 லட்சமாவது இருக்கணும். அம்மாவுக்கு சொல்கிறேன், அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸு 15 லட்சமாவது இருக்கணும். அதாவது எப்படின்னா பல ட்ரிக்ஸ் இருக்கீங்க. அந்த கவரேஜ் உள்ள லிஸ்ட்டை பார்க்கணும். ஹாஸ்பிட்டலு அந்த லிஸ்ட்டில் வந்து ஐசியூக்கு போனால் இவ்வளோ பிடிப்பாங்களா, ஐசியூவில் ரூமுக்கு சில ஐசியூக்கு எப்படின்னா நீ வந்து 5,000 ரூபா பே பண்ணியிருப்பேன், 5,000 ரூபா பே பண்ணியிருந்தாலே கிளைம் ரிஜெக்டடுன்னு சொல்லி இன்சூரன்ஸில் இருக்கும் நோட்டில். அதை நீ பார்த்துருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவோம், 5,000 போட்டுட்டு அந்த பில்லை கொடுப்பா, ரிஜெக்டட் ஆகும். ஏன் சார் எங்களுக்கு வந்து 3,000 ரூமில் வச்சுருந்தா தான் சார் இதாகுமா. ஸோ இதெல்லாம் படிக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் இட்ஸ் அ கேம். ஒரு புல்லட்டின் பாயிண்ட் மாதிரி போட்டு இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணிக்கணும், வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இயர்லி கரெக்டாக ப்ரீமியமை பே பண்ணணும். மினிமம் ஒரு 15 லட்சமாவது வச்சுக்கணும்.
தட் இஸ் பெட்டர். இப்போ நான் எந்த வயசில் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் யோசிக்கணும்? 21 வயசில் இல்லை, 21 வயசுலேருந்து யோசிக்க ஆரம்பித்து எந்த வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்? ரிட்டையர்மெண்ட்டு நீ 45 வயசில் ஆகிடு தம்பி. 45 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடு. 21 வயசில் திங்க் பண்ணிடு. 21 வயசில் பண்ணின்னா 45 வயசில் ஆகிடலாம். 30 வயசில் நினச்சின்னா 55 வயசில் தான் ஆக முடியும். 55 வயசில் நீ ரிட்டையர்ட் ஆகி என்ன பண்ண முடியும் யோசிச்சுப்பார். அந்த வயசில் நீ செய்யக்கூடிய வேலைகள், நான் ஸ்கூபா டைவ் போகணுன்னு நினைக்கிறேன். நான் பீச்சில் போய்ட்டு ஸ்கூபா டைவ் அடிக்கணும், நான் தண்ணிக்கு அடியில் போகணும், ஹார்ஸ் ரைடிங் போகணும், இல்லை நான் பேராஷூட் நான் ஜம்ப் அடிக்கணும். அதெல்லாம் எந்த வயசில் பண்ண முடியும்? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாது. என்ன ஃபினான்ஷியல் இதாக ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போட. அதனால் 30 வயசுலாம் இல்லை, 20 வயசில் நீ பண்ணி 45 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடணும். ஆனால் இது இந்தியாவில் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள். ஆனால் நினைக்கிறவங்க எத்தனை பேரிங்க? அதை நினைக்கிறவங்க எத்தனை பேர்னா இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா 21 வயசு பையனுக்கு அவன் என்ன நினைப்பான்னா, தனக்கு எப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அவன் தான் நினைப்பான். உண்மை தானே, அவன் தான் நினைப்பான். பொண்ணு என்ன நினைக்கும்? அதே மாதிரி தான் நினைக்கும். ஒரு நல்ல ஒரு பையன், ஸ்மார்ட்டான ஒரு பையன், வசதியான ஒரு பையன் நம்ம பார்க்கணும். பொண்ணு இவன் என்ன நினைப்பான்? அதே தான் நினைப்பான். ஒரு பொண்ணு வசதியாக பண்ணி அவனோட தாட்டில் இங்கே தான் இருக்குமே தவிர, இந்த முதல் 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குமே தவிர அடுத்த 20 வருஷத்துக்கு திங்க் பண்ணியிருப்பானா? மாட்டவே மாட்டான். அதனால தான் பெற்றோர்கள் என்ன சொல்லணும்னா, அவன் குழந்தைக்கு சொல்லிடணும், தம்பி நீ 21 வயசு இப்போ ஆகுது, 45 வயசு ஆகும். அந்த 45 வயசு ஆகிறதுக்கு போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கார்பஸ் தேவைப்படும். அதுக்கு இப்போவே நீ ஸ்டார்ட் பண்ணுங்கிறத பெற்றோர்கள் சொல்லணும். ஓகே, அப்போது நம்ம இந்தியாவில் இந்த ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு கார்பஸ் தேவைப்படும்னு சொன்னீங்களா? அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக, அந்த கார்பஸ் எவ்வளோ இருந்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக இந்தியாவில் ரிட்டையர் ஆகும்? இல்லை, இப்போ இந்த 2025 ஒரு 3 கோடி இருந்துச்சுன்னு வச்சுக்க. இப்போ 2025 சொல்கிறேன், 3 கோடி இருந்தால் மாதம் 3 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டில் வந்துடும். 10% நான் பாண்டில் போட்டேன்னா 10% வரும். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் ஒரு 8% வரும். ஓகே, மாதம் 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரையும் வருதா? ஓகே, என் வீட்டையும் பார்த்துக்கலாம், என்னோடய வாகனம் கார் வாங்குறது எது வேணால் பார்த்துக்கலாம். புதுசாக நான் ஏதாவது ட்ரை பண்ணுறதும் பண்ணலாம். வீட்டில் ஹாயாக உட்காந்துருக்கலாம். நான் 2025 சொல்கிறேன். இதே 2030ன்னு போய்ட்டுனா அப்போ கோடிகள் மாறும், 4 கோடியாக மாறும். 2035 ஒரு 6 கோடியாக மாறும். ஸோ இன்ஃப்ளேஷனை சேர்த்து சொல்கிறேன் நான். இப்போ இந்த காலத்து தலைமுறை பசங்களாம் இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் அவங்க என்ன மாதிரி தப்புகள் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி? இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு தே ஆர் டூயிங் F&O, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். தே ஆர் டூயிங் இன்ட்ராடே, தே ஆர் டூயிங் கிரிப்டோ, தே ஆர் டூயிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், they are doing credit card, they are getting personal loan, they are giving chit fund, they are doing Ponzi scheme. இதெல்லாம் தவறுகள். இன்னொன்று, கார் வாங்கி பார்க்கிங் இல்லாமல் வெளியில் ரோட்டில் நிற்கிறது. இன்றைக்கி கூட நான் ப்ரோக்ராமுக்கு இந்த ஸ்டுடியோலேருந்து நான் வீட்டிலேருந்து நான் இங்கே வராத வரையும் நான் அபாண்டட் கார் நான் பார்த்தது கிட்டத்தட்ட 240 கார். 240 கார் ஓரத்தில் நிற்கிறது கண்டுக்காமல். ஒரு காரோட விலை அப்படியே ஆவரேஜ் பண்ணிக்கவேன், ஒரு காரோட விலை 4 லட்சம்னு வச்சுக்க, ஆவரேஜாக 4 லட்சம்னு வச்சுக்க, 240 கார் சொல்கிறேன். இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி, இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணது யார்? அது பொண்ணாகவும் இருக்கலாம், பையனாகவும் இருக்கணும்னு வச்சுக்க. அந்த கார் வாங்கினது யாரோ ஒரு ஆள். பட் ஆனால் நம்ம தான் பண்ணியிருக்கோம். எப்படி அவன் என்ன நினப்பில் வாங்கியிருப்பான்? அவன் இந்த கார் எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் வாங்கியிருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனாலே மெயின்டைன் பண்ண முடியாமல் ஓரமாக போட்டிருக்கான். ஆனால் அவன் லோன் கட்டிக்கிட்டு தான் இருப்பான். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ நம்ம பாட்காஸ்ட்டோட ஃபைனல் கொஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எனக்கு என்ன ஏதாவது ஒன்று பண்ணி லைஃப் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு, அவங்களுக்கு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ்னால் என்ன சொல்கிறேன்? அதாவது நீ பழைய திருவிளையாடல் படம் பார்த்துருக்கியான்னு தெரில, ஜென்சி பசங்களாம் ஒரு சிவாஜி திருவிளையாடல்னு படம் போடுங்க. அதில் ஒரு அன்றைக்கெல்லாம் அது ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ் அந்த வார்த்தை. கல்வியா, செல்வமா, வீரமா. தமிழர்கள்ட்ட இந்த 3 சொல்லும் மிக முக்கியமானது. கல்வி, செல்வம், வீரம். இப்போ கல்வி நம்ம கொடுத்துட்டோமா எல்லாத்துக்கும்? இப்போ இந்த ரூமில் இருக்க எல்லாத்துக்கும் கல்வி இருக்கா? எல்லோரும் டபுள் டிகிரி வச்சுருக்கீங்களா? கல்வி வச்சுட்டீங்க, ரைட். இந்த வீரம்ங்கிறது ரிஸ்க்கு. மாட்டை போய் காலை அடக்கிறது இல்லை இப்போ. ஓகே, அது இப்போ தொன்று தட்டு ஏறுதல் உள்ளதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் இன்னும் நடைமுறையில் இருக்குது. பொங்கலுக்கு பண்ணுறோம், அந்த வீரத்தை நம்ம காட்டுறோம். இப்போ சில தடவை பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த சுமைதாங்க இந்த கல்லை தூக்கி போட்டால் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. அது வீரம், அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் போர்வால் பண்ணி பெண்ணை போய் அடைஞ்சது, அதுக்கெல்லாம் வீரம் இருந்துச்சு. இப்போ உனக்கு என்ன வீரம்? ரிஸ்க் எடுக்கணும். எங்கே ரிஸ்க் எடுக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் எடுக்கணும். எங்கே? 21 வயசில் 1000 போகிறோம். அதுவும் ரிஸ்க் தானே.
இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் தான். அது எப்படின்னா ரிச் மைண்ட் செட்டோட பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிஸ்க்காக போட்டுக்கிட்டே இருக்க, நீ பண்ணிக்கிட்டே இருக்க, 20 வருஷம் கழிச்சு இட் வில் பி கிவன் ரிஸ்க் பிகம் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்டா? ஸோ இப்போ அந்த வீரத்தை எங்கே காட்டணும்? ஒன்று கேரியரில் காட்டணும். கேரியரில் எங்கே காட்டணும்? உன்னோட கரெக்டான படிப்பை செலக்ட் பண்ணணும். பிஇ முடிச்சுட்டு ஸ்விக்கிக்கு போகிறேன், ரைட்? ஒரு டெலிவரி பாயாக போயிட்டேன். டெலிவரி பாயோட அடுத்த பொசிஷன் என்னென்னு யாராவது சொல்லுங்கள். தெரியல. ஒரு சிவில் இன்ஜினியர் போயிட்டாருப்பா, அடுத்த பொசிஷன் என்ன சிவில் இன்ஜினியருக்கு? ப்ராஜெக்ட் மேனேஜர். ஐவா, கரெக்டாக ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துட்டியா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போயிட்டார், என்ட்ரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அடுத்த பொசிஷன் என்ன? சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெரி குட். டெலிவரி பாய்க்கு நோ ஐடியா. டெட் எண்டு. கேரியர் டெவலப்மெண்ட்டே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், நம்மளைய உன்னை எம்ப்ளாயாக எடுத்துருந்தா கூட பரவாயில்ல, பிஎஃப் கிடைக்கும். அவன் என்ன பண்ணுறான், டெலிவரி பார்ட்னருங்கிறான். புரியுதா இல்லையா? அவன் என்ன பண்ணுறான், டெலிவரி பார்ட்னர். எம்ப்ளாயாக வைக்க முடியாது. ஏன் எம்ப்ளாயாக வைக்க முடியாது? எல்லாம் நீங்கள் தான் ஸ்ட்ரைக் பண்ணிடுவீங்க அடுத்த நாள். ஸோ கேரியரை சூஸ் பண்ணுற இடம் கரெக்டாக சூஸ் பண்ணணும். கல்வியை உன்னோட இதில் சூஸ் பண்ணணும். ரிஸ்க் எடுக்கணும். இப்போ நான் 10வது தான் படித்தேன், கரெக்டாக இல்லையா? நான் ரிஸ்க் இருந்தேன் 100%. நான் ரிஸ்க்கு, ஐ எம் சிட்டிங் இந்த ரிஸ்க். 10வது படிச்சுட்டு ரிஸ்க்கா இல்லையா? நான் 10வது ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு. ஆனால் நான் அபுதாபி கத்தார்லாம் போகும்போது ஒரு ஆள் அரபிக்காரன், நீ என்ன படித்த, உன் சர்டிஃபிகேட் என்ன, அதெல்லாம் கேட்கல. நீ என்ன பேசுகிற, உனக்கு ஸ்கில்ஸ் இருக்கா? நான் அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணேன், அதெல்லாம் வேறு. ஆனால் இங்கே நீ போனவொடனே ஒன்று என்ன கேட்குறான், ஐஐடினா ஒரு மாதிரி பார்ப்பான்ல. அங்கே அரபிக்காரன்ட்ட ஒரு ஐஐடி ஒருத்தர் கேட்குறான், உன்னோட காலேஜ் என்ன, ஐஐடிங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் இன்ஜினியருங்கிறான். ரெண்டு பற்றி ஒரே தான் மதிப்பு கொடுப்பான். ஸ்கில் தான் மதிப்பு. ஸ்கில் தான் அங்கே மதிப்பு. இங்கே இந்தியாவில் என்ன மதிப்பு? நீ எந்த காலேஜ் தான் மொதல் கேள்வியே. ஓ அந்த காலேஜா, ஓ பெரிய காலேஜ். ஏய் நீ எந்த காலேஜில் படிச்சிருந்தா என்னப்பா, உன் ஸ்கில்ஸ் என்னென்னு தானே இங்கே பேச்சு. ஸோ ஸ்கில்ஸு ரிஸ்க் எடுக்கணும். கேரியரில் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும். எப்படி? ஒரே ஜாபில் இருக்க, செம்ம கம்ஃபர்ட் ஆகிட்ட, மாதம் 2 லட்ச ரூபா சேலரி, செம்ம கம்ஃபர்ட்டு. நீ கம்ஃபர்ட்டாக இருக்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, உனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல. யூஆர் சிட்டிங் டு அவாய்ட் த ரிஸ்க். அப்போ நீ என்ன பண்ணணும், பேப்பரை போட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணணும், அடுத்த வேலைக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணணும். பண்ணுறோமா? இன்கம் ஏற்றிட்டே இருக்கணும். இன்கம் ஏற்றணும். ரிஸ்க் எடுத்தால் தானே ஏற்ற முடியும். when you are fall you can fly. கீழே விழுந்தால் தானே பறக்க முடியும். பறக்கணும்னா கீழே விழுவணும்ல. அந்த இடத்துல நின்றுட்டு குதிப்போமா வேணாமா, பயமாக இருக்குது, எப்படி பறக்க முடியும்? ஸோ ரிஸ்க் அங்கே எடுக்கணும். அடுத்து கல்வி நம்ம முன்னேறிட்டோம். இப்போ செல்வத்துக்கு தான் இங்கே பிரச்சனை. அப்போ இங்கே நினைக்கிறது, நம்ம சொல்ல வேண்டியது ஆடியன்ஸுக்கு என்னென்னா, கல்வியா செல்வமா வீரமா? கல்வியில் வந்து தமிழகம் முன்னாடி வளர்ந்துருச்சு, அதனால தான் ஜிடிபி ஏறிடுச்சு. ஜிடிபி ஏறினால தான் எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கி பெரிய நிறுவனம் ஆகிட்டாங்க. தமிழக அரசும் பெரிய அரசாகிடுச்சு. மித்தவங்களுக்கு எல்லா மாநிலத்துக்கும் முன் மாநிலமாக நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் சரி. ஒரு தனி மனிதனாக நம்ம செல்வம் ஆகிட்டோமா, செல்வந்தனா ஆகிட்டோமா? எத்தனை பேர் ஆகிருக்கோம்? ஆகலை. எல்லோரும் மிடில் கிளாஸாக இருக்கோம், கரெக்டாக? அதை உடச்சி அதை மாற்றணும்னா இப்போ என்ன பண்ணணும்னா, சின்ன வயசுலேருந்தே இதை கல்வியில் கொண்டு வரணும். முதல்ல ஸ்கூலில் டாபிக்ஸில் எலிமெண்ட்ரிலேருந்து கொண்டு வரணும். இது பணம் எப்படி வேலை செய்யுது, டேக்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஒரு நிறுவனம் எப்படி வேலை செய்யுது. இப்போது ஒரு நிறுவனத்தில் ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்காரா, ஒரு கவர்மெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காரா? இப்போ நம்ம வீட்டில் யார் ஃபினான்ஸ் பார்க்க போகிறா? அப்பா. ஓ லைஃபுக்கு உன்னோட ஃபினான்ஸுக்கு யார் பார்க்க போகிறா? நான் தான் பார்க்கணும். நீ தான் பார்க்கணும். தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். லுக் யுவர் ஃபினான்ஸ். உன்னோட ஃபினான்ஸை நீங்களே படிங்க. நான் என்னவா ஆகணும்னு யோசிங்க. லாங் திங்கிங்கில் 100 வருஷம் 50 வருஷத்துக்கு பிளானை போடுங்க. கீப் இன்வெஸ்ட். தம்பி வாயும் வயிறு வேறாம்பாங்க அந்த காலத்தில் பழமொழி. வாயும் வயிறு வேறு. பிள்ளையாக இருந்தாலும் சரி, நாளைக்கு சொத்தை தான் வந்து கேட்கும். அம்மா சொத்தை எப்போ நீ காலி பண்ணுற, இடத்த காலி பண்ணி சொத்து வேணுமா பையன் கேட்பான். பொண்ணு வேலை சொன்னால் அம்மா உன்னோட நகையெல்லாம் எனக்கு குடும்பம் தான் சொல்லும். அப்போ பேரண்ட்ஸ் ஆக்கி இப்போ நான் பேரண்ட் ஆகிட்டேன், நீ நாளைக்கு பேரண்ட் ஆகு, நீங்களும் பேரண்ட் ஆவீங்க, நீங்களும் பேரண்ட் ஆவீங்க. ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப், பி ரிச் யுவர் செல்ஃப், க்ரோ யுவர் செல்ஃப். ஓகேண்ணா. ஆக்சுவலாக வந்து வியூவர்ஸ் தாண்டி பர்சனலாக நம்ம பேசுகிற விஷயத்தில் வந்து நான் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இது பண்ணுறதா இருக்கும், பாண்ட்ஸு, கடன், கிரெடிட் கார்ட்ஸு, மேரேஜு, இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் இனிமேல் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டே வந்து பண்ணது. ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சேன். பட் ஆனால் வந்தது வந்து அது ஒர்த்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேண்ணா.
ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி தம்பி. வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.